सीतापति राम 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 श्री राम नाम संगीतम की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानकी कांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணயத்தில் சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு உண்மையை வெட்ட வெளிச்சமாக தான் சொல்லியிருக்கு. சத்தியம் பரம் தீமகி, சத்தியத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கு பாகவதத்தில். நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் ஏமாந்து போறோம், நம்ம வாழ்க்கையை தவற விட்ட காலங்கள்லாம் எப்படிலாம் விளையாட்டு பொழுதுல, அதே சமயத்தில் குழந்தை பருவத்தில், அப்போ விளையாட்டு பருவத்தில், அப்போ குடும்ப பொறுப்புகள் என்ற பெயர்னால எப்படிலாம் பகவத் பக்தியை நம்ம உதாசீனப்படுத்திட்டு நம்ம ஆத்ம லாபத்தை தேடிக்காம இன்னைக்கு அல்லல் படுபவர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? எதில் சுகம் இல்லையோ அதையே உயிர் மூச்சாக கொண்டு பிரகலாதன் சொல்றார், உயிர் கொடுத்து இந்த பணத்தை தேடுறாங்க. அப்படி அதாவது கோன் அர்த்த திருஷ்ணாம் விசஜேத் பிராணேப்ய அபிய ஈப்சிதா எம் கிரீணாத்யசுபிகி பிரேஷ்டைஸ் தஸ்கர சேவகோ பணிக்கு. திருடனும் கையும் களவும் மாட்டின்டா அரசன் தண்டிச்சுடுவான், தன் உயிரை கூட போயிடும் அப்படின்னு தெரிஞ்சேதான் திருடுறான். வியாபாரிகள் ஒரு தேசத்துலேருந்து இந்த தேசத்துக்கு போறாங்க. இவர்கள் வியாபாரம் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தா பணத்தை நிறைய சேர்த்துன்னு வரான். உடனே வழியில கொள்ளையர்கள் கொள்ளடித்து விடுகிறார்கள். அப்படி பணம் கொடுக்கலன்னா உடனே அவனை வதம் கூட பண்ணிடுறாங்க. அப்படி உயிரை பணையம் வச்சுதான் இவர்கள் அப்படி வியாபாரம் செய்கிறார்கள், திருடுகிறார்கள், அதே ஒரு வேலைகளையும் செய்கிறார்கள். உயிரை பணையம் வச்சுதான். அந்த பணத்தை மேல உயிரை விட்டாலும் விடுவேன், ஆனா பணத்தை மேல உள்ள ஆசையை விட மாட்டேன் அப்படின்னு தான் உழைக்கிறார்கள். அப்படிதான் இங்க சொல்றார், கோன் அர்த்த திருஷ்ணாம், அந்த பணத்து மேல உள்ள ஆசையை எப்படி சிருஜேத்து பிராணேப்ய ஈப்சிதா, உயிரை விட மேலானதாக கருதுகின்ற இவர்களால் எப்படி பணத்து மேல ஆசையை, சொத்துக்கள் மேல ஆசையை விட முடியும்? கடைசியில் எப்படிலாம் ஏமாந்து போறான் இல்லையா மனுஷன், குடும்பத்தில் மேல உள்ள பட்டுதல்களால என்னென்னவோ செய்யறேன் சாதிச்சிடன்றான், ஆனா ஒன்னும் சாதிக்கல. கடைசியில பார்த்தா அதே குறைகள், அதே துன்பங்கள். ஏன் அப்போ இவ்வளவு நாள் நம்ம உத்தியோகம் பார்த்து நல்லா சம்பாதிச்ச நாம சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் இப்பவும் அதே கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. இப்பவும் குறைகள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையில நடுக்கங்கள், துன்பங்கள், பயங்கள், நோய்கள், அதுவும் உயிர் போற அளவுக்கு நோய்கள், கஷ்டங்கள், உயிர் கோயில் நோய்கள், இவைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா சந்தோஷமா இல்லை. பிரகலாதன் அதுதான் சொல்றாரு, பாகவதம் படிக்கணுங்க. பாகவதம் படிச்சாதான் நம்மளுக்கு என்ன உண்மை விளங்கும்.
நம்ம ஏமாந்து போறோம். ஏமாந்து போய் தான் இது மாதிரி உலக கவலைகள்ல மூழ்கி இருக்கிறோம். பாகவதம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. கௌமாரம் ஆச்சரிய பிராக்ஞா தர்மான் பாகவதானிக. 5 வயசுல இளமையிலேயே பாகவத தர்மத்துக்கு வந்துடணும். பாகவத தர்மம் தான் வாழ்க்கை. ஏன்னா மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப 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 துர்லபம். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததவி அத்ருவம் அர்த்ததம். ஏதோ இது புஸ்தக படிப்பு கிடையாதுங்க. இது சத்தியமான விஷயம். அத்ருவம், நான் நல்லா சொத்து சுகங்களை சேர்த்து வச்சுப்பேன், நான் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுவேன் சொல்லலாம். அது வரைக்கும் நீ நல்லா இருக்கணுமே. அத்ருவம், மனுஷ ஜென்மா நிலையற்றது. ஆனா அர்த்ததம், இதில் தான் உனக்கு புருஷார்த்தம் மோட்சார்த்தத்தை தேடிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு உண்டு மனுஷ ஜென்மாவில் தான். மிருகத்து ஜென்மாவெல்லாம் முடியாது. அவைகள்லாம் ஆத்ம லாபத்தை தேடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிருக ஜென்மாக்களுக்கோ பறவை பட்சிகளுக்கோ விலங்குகளுக்கோ ஸ்தாவர ஜங்கங்களுக்கு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால சொல்ற துர்லபம் மானுஷம் ஜென்ம. ஏன்னா 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஏதோ ஒரு பிறவி மனுஷ பிறவின்னு கொடுத்துருக்கான் கடவுள். அந்த மனுஷ பிறவியை வியர்த்தமாகிட்டா அப்ப நீ என்னதான் பண்ண போற? இதுலயும் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாத்தையும் என்னுடைய கடமை என்னுடைய செயல் முன்னுக்குரிய செயல்களையே உண்மையா ரிஷபதேவர் சொல்றார். நாயம் தேகோ தேகபாச்சாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாமியே. மலத்தில் உழல்கின்ற புழுக்கள் போல இந்த அசுத்தமான இல்லற சௌக்கியங்கள்ல உழல்வதற்காக மனுஷ பிறவி கொடுக்கப்படல. விட்புஜாமியே. அப்படியேப்பட்ட கடினமா உழைத்து இப்படியாப்பட்ட பௌதிகமான ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மனுஷ ஜென்மா கொடுக்கப்படல. பகவானுடைய சேவைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அதுக்கு தான் மனுஷ ஜென்மா கொடுக்கப்பட்டது. பகவத் பக்தர்கள் எவ்வளோ பேர் நல்லா வாழறாங்களே. அவர்லாம் பசியும் பட்டியமா இருக்காங்க இல்லையே? நல்லா தானே பகவான் வச்சிருக்கோம். நாம லாபத்தை தேடிக்கிறோன்னு வெளியே ஓடி மட்டும் என்ன சாதிச்சிட்டோம்? 50,000 60,000 சம்பளத்துக்கு போய் என்ன சாதிச்சிட்டோம்? ஒண்ணுமே இல்லை. ஆரோக்கியம் இழந்தது தான் மிச்சம், கஷ்டப்படுறது தான் மிச்சம். நினைக்கும் போது பகவான் நாமத்தை அனைவரதும் சொல்லி கொண்டிருக்கணும். அதுதான் ஒரே வழி. பிரகலாதன் என்ன பண்ணார்? இவன் சொத்துக்களா சேர்த்து வச்சான். யார்? இரண்யகசிபு. ஊரடிச்சு ஒலையில போட்டான். என்ன பண்ணா? ஊரடிச்சு ஒலையில போட்டு அதுல சௌக்கியம் இருக்குன்னு நினைச்சான். ஆனா அவன் அனுபவிச்ச சௌக்கியம் என்ன தெரியுமா? சொல்ற பாருங்க. அதான் சொல்ற, ததார லோகபாலானாம் ஏக ஏவ பிரதக் குணான்னு யுத்தம் நிர்ஜித ககுபேகராட்டு விஷயான் பிரியான்னு யதோபஜோஷம் புஞ்சானு நாதுர்பியத்து அஜியந்திரியா. அப்போ உலகத்துக்கு ஒரே சக்கரவர்த்தியா திகழ்ந்தவன் ஹிரண்யகசிபு. 14 உலகத்தையும் கட்டி ஆண்டவன். தேவரெல்லாம் அவனுக்கு அடங்கி நடக்கக்கூடியவர்கள். எல்லா சொர்க்கலோக சௌக்கிய சுகபோகங்கள் தான் அனுபவிச்சானா. ஆனா அனுபவிச்சும் நிம்மதி இல்லாம இருந்தானா. யாரு? ஹிரண்யகசிபு. அந்த உலக விஷயங்கள்ல அவன மாதிரிலாம் தபஸ் பண்ண முடியாது. அவன மாதிரி நீண்ட ஆயுசுலாம் வாழ்ந்திருக்க முடியாது. நம்ம அதான் சொல்ல, கலியுகத்துல பிராயன அல்பாயுஷகா சப்பிய கலோ வஸ்மின் யோஜனா. ஏன்னா கலியுகத்துல மக்கள் அல்பாயுஷ உடையவர்கள். ஏன்னா இப்பதான் சொல்ற, எல்லாத்தினுடைய சாரம் உணவுனுடைய சக்தி வீரியம் குறைஞ்சு விட்டது. மக்கள் மனோநிலையினுடைய சாத்விகத்தன்மையெல்லாம் போயிடுத்து. ஆயுசம் குறைஞ்சு போச்சு, ஆரோக்கியம் குறைஞ்சு போச்சு, மனோநிலையில் உள்ள சாத்விகம் போயிடுச்சு, உடல் உள்ள சக்தி போயிடுச்சு. ஏன்னா உணவுகள் உள்ள சக்தி போயிடுச்சு. எல்லாமே மருந்து சாப்பாடு, எல்லாமே மாற்றம் மாற்றம் மாற்றம்.
கலியுகத்துல. அதனால பிராயன அல்பாயுஷா சப்பிய கலோவஸ்மின் யுகே ஜனகா. கலியுக ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீண்ட நாள் வாழ்த்து ரொம்ப போராடி வாழ்வாங்க, கஷ்டப்பட்டு. அப்படின்ற நிலையில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா இரண்யகசிபுவோ நல்ல நீண்ட ஆயுள் வாழ்ந்த, இருந்தாலும் அவன் எப்படி இருந்தான்னா நிம்மதி இல்லாம வாழ்ந்தானோ. அந்த விஷ்ணுவை கொல்ல முடியலையே, என் தம்பியை கொன்ன விஷ்ணுவை கொல்ல முடியலையே அப்படின்ற வருத்தத்தோடவே இருந்தானோ. எல்லாரையும் அது இந்த மும்மூர்த்திகள் மட்டும் ஜெயிக்கலையே. ஏடா 14 உலகத்தையும் ஜெயிச்சுட்டேடா, ஒன்னும் நடா ஆகணும். அதான் 3 லோகத்தையும் சொர்க்கலோகத்தெல்லாம் பிடிச்சிட்டேடா, அதோட திருப்தி அடையணும். திருப்தி அடையலையா, மும்மூர்த்திகளை ஜெயிக்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தோடு இருந்தானோ. அது மட்டும் இல்லை, விஷ்ணுவை என்னால் கொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தத்தோடு இருந்தான். அதே சமயத்தில் இந்த இந்திரியங்கள் எவ்வளோ அனுபவிச்சாலும் போதுன்னு தோன்றலையே அவனுக்கு. அஜிதேந்திரியா, இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக, ஆனா 3 லோகத்தை ஜெயிச்சவனாக, ஆனா இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக நிம்மதியற்று இருந்தானா ஹிரண்யகசிபு. இதுதாங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கக்கூடிய ஒரே விஷயம். எல்லாம் இருக்கு, இல்லை லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். கிடையாது. திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் அனுபவிக்கிறாங்க எல்லாமே. அதான் சொல்றேன், விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க எல்லாமே. இப்போ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா உடனே ஃபுட் டெலிவரி பண்ணிடுறான், சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. இது சமைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு சோம்பேறித்தனம் உண்டாயிடுச்சு பாருங்க. எல்லாமே துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, மாவாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஒரு இதில் சொல்லுவாங்களே, ஆட்டுக்கல்ல ஆட்டுற வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்தது கிடையாது அப்படின்வாங்க. எது வரைக்கும் ஆட்டுக்கல் இருந்ததோ அது வரைக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லையா. அம்மி அரிச்சு நீ மிக்சி வந்துச்சு, அம்மி அரிக்குது. ஆட்டுக்கல் பதிலாக இன்னைக்கு கிரைண்டர் வந்துச்சு, துணி துவைக்குது, வாஷிங் மிஷின் வந்துச்சு. எல்லாமே நம்ம சோம்பேறித்தனத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வந்துடுச்சு அட்வான்ஸ் டெக்னாலஜின்ற பேரால. அப்போ உடம்புல எங்க ஆரோக்கியம் இருக்கும்? அன்னைக்கு வந்து என்னன்னா பிபி சுகர் அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, இது ஆயிடுச்சுன்னா அந்த உழைப்பு தான் இன்னைக்கு இல்லையே. ஒரு அம்மி அரிக்கிறதுல ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, ஒரு ஆட்டுக்கல் அந்த ஆட்டுறதுல ஒரு பலம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு எதுவும் கிடையாது. எல்லாமே மாறி போச்சு. எல்லாம் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த பாத்திரம் தொழுகிறதுக்கு கூட ஏதோ மிஷின் வந்திருக்கு. இன்னும் என்னதான் வீடு கூட்டது கூட மிஷின் வந்துச்சு. எல்லாத்துக்குமே மிஷின் மிஷின் மிஷின். கச்சல இவன் மிஷின் ஆயிட்டான். அப்படியே உட்காந்த இடத்துல எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான். எல்லாம் தட்டினா அது வேலை நடக்கும். அப்படியேப்பட்ட உடம்புல வேர்வை வராம ஏசியில உட்காந்துருந்தா எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? உடம்புல வேர்வை வராது பார்த்துக்கிறான் ஏசியில உட்காந்து. உடம்புல இருந்து வேர்வை வந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும். அப்படியேப்பட்ட சொகுசு வாழ்க்கையினால ஆனா திருப்தி இல்லாத வாழலாம். மனசுலயும் திருப்தி இல்லை, உடம்புலயும் ஆரோக்கியம் இல்லை. எல்லாத்தையும் இவனே கட்டுக்கணும். இன்னைக்கு காலகட்டம் அப்படி இரண்யகசிபு மாதிரி எல்லா சொகுசுகளையும் அனுபவிச்சு நிம்மதியற்று இருந்தான். இரண்யகசிபுலாம் உயர்ந்த லெவல். நம்ம அதை விட ரொம்ப அவன் அசுரனா இருந்தாலும் அவன் அனுபவிச்ச சௌக்கியங்களை நம்ம கடுகளை கூட அனுபவிக்கல இன்னைக்கு காலகட்டத்துல. ஆனா லட்சமா சம்பாதிக்கிறோம், எல்லாம் சொல்ல வரல. ஆனா சந்தோஷம் இல்லை இல்லையா, திருப்தி. ஏன்னா இந்திரியங்களை அதிருப்தியத்து அஜிதேந்திரியா, திருப்தி அடையலையா. எதனால? இந்திரியங்களை ஜெயிக்காதனால. ஏதோ உபஜோஷம் புஞ்சானோ அதிருப்தியத்து அஜிதேந்திரியா. எல்லா சுகபங்களும் அனுபவிச்சானா யுத்தம் நிர்ஜித ககுபேகராட்டு விஷயான்னு பிரியான்னு பிரியமுள்ள விஷயங்கள்லாம் சுகபங்களும் அனுபவிச்சான். தேவலோகத்துல போய் தேவமங்கைகளுடைய நடனங்கள்லாம் பார்த்து சந்தோஷப்படுவான். அங்க போய் எல்லா விதமான எல்லா சொர்க்கலோக சௌக்கியங்களும் அனுபவிப்பானா. அப்படியே பூலோகத்தை வருவான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் அடைஞ்சு கூட ஆனா திருப்தி இல்லாம இருந்த காரணம் என்னன்னா, புலன்களை வெல்லாதவன் என்னைக்கு நிம்மதியா இருக்க முடியாது. கண்ணு பார்க்கறதெல்லாம் ஓணும் தான் சொல்லும், நாக்கு ருசி ருசியா கேட்கத்தான் செய்யும், காது கண்டதெல்லாம் கண்ட வம்பு தும்புகள்லாம் கேட்கத்தான் சொல்லும் காது. உடல் சுகங்கள் வந்து அது ஓணும் இது ஓணும், அந்த சுகம் ஓணும் இந்த வேணும், அந்த உடல் தேக ஸ்பர்ச சுகம், பெண்ணுடைய ஆளுங்கிற சுகம் வேணும்னு தான் சொல்லும். அதுக்காக இதுக்கு இந்த இந்திரியங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ கொடுத்துனே இருந்தனா
கொடுத்துனே இருக்கிறதுனால திருப்தி அடைஞ்சுன்னா மேலும் மேலும் துன்பங்கள் தான் படுத்தும். அப்போ என்னதான் புலன்களை திருப்திப்படுத்தினாலும் இந்த ஆத்மா திருப்தி அடையாது, சந்தோஷப்பட முடியாது. இந்த அளவுக்கு இருந்தபோது அதுவும் சாதுக்களை வேற துவேஷம் பண்ணிக்கிட்டான். தர்மமான வாழ்க்கையே கிடையாது, அதர்மமான வாழ்க்கை. அவர்களால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இரணிகசிப்பு போன்றவர்களால். இரணிகசிபா இன்னைக்கு ஒருத்தம் தான். இது எவ்வளவு பேர் இரணிகசிபா இருக்கிறாங்க தெரியுமா? புலன்களை திருப்திப்படுத்துறது மட்டுமே பெருசாக கொண்டு பகவானை திருப்திப்படுத்துறதை பத்தி நினைச்சு கூட பார்க்காம எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதுதான் நினைச்சு பார்க்கிறேன். என்னத்தை நம்ம சாதிச்சோம்? புலன் இன்பத்துக்காகவும் குடும்பத்தை திருப்திப்படுத்துறதுக்காகவும் நம்ம உழைச்சி என்ன சாதிச்சோம்? இந்த சமயத்துல ஆத்ம லாபத்தை தேடின்னு பகவத்கதையில என்னைக்கு குடும்பம் எப்படி நடக்கும்? இப்ப மட்டும் குடும்பம் எப்படி நடக்குது? இன்னைக்கு உடம்பு சரியில்லாத போது இப்ப மட்டும் எப்படி குடும்பம் நடக்குது? அப்போ உடம்பு நல்லா இருக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாதான் குடும்பம் நடக்கும்னு சொன்னேன். இப்போ உடம்பு சரியில்லாத போது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாத ஏதோ ஆப்ரேஷன் அட்மிட் ஆகிறாங்க, 2 மாதம் 3 மாதமா அப்படி அட்மிட் ஆகிறாங்க. இப்போ எப்படி குடும்பம் நடக்குது? இப்போ எப்படி நடக்குதோ குடும்பம், அதே மாதிரி முன்னே நடந்திருக்கும் பகவான்களை வந்துட்டா. புரியுதா? அப்போ நம்ம உடம்பு சரியில்லாத போது நம்ம இன்னைக்கு நம்ம குடும்பம் நம்மளா நடத்துறோம், பகவான் நடத்துறான் இல்லையா? எப்படியாவது பகவான் நடத்துவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம். நான் நல்லா இருக்கிறேன், உடம்பு ஆரோக்கியமா, நான் தான் குடும்ப தலைவன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அப்படின்னு சொல்லிட்டு பகவானையும் மறந்து ஆத்ம லாபத்தையும் இழந்து நம்ம கடினமா உழைச்சு சம்பாதிச்சு எல்லாம் குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும். சரி, சூப்பர் தான். ஆனா பகவானை மறந்துட்டே. சரி, ஓகே, அப்படியே சம்பாதிச்சு என்ன திருப்தி அடைஞ்சோன்னா ஒரு திருப்தியும் இல்லை, சந்தோஷம் இல்லை. சரி, அப்போ கஷ்டங்கள் வந்தது. அப்போ கஷ்டம் வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டேன். 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ குடும்பத்தை யார் காப்பாத்துறது? அதுக்கு அவன் சாப்பிடாம பட்னியாவா இருக்க முடியும்? எப்படியோ பகவான் நடத்துறான் இல்லையா? இதுதான். இது ஆரம்பத்திலே சேர்த்துருந்தான் நாம, அதாவது இந்த சமயத்துல ஹாஸ்பிட்டலில் படுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது, கஷ்டங்கள் வந்திருக்காது. பகவானுக்கு சேவைகள் செய்யணும். அதான் கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞா. புத்திமானவன் தான் இளமையிலேயே பாகவத தர்மத்துக்கு வருவானா. பிராக்ஞன் அப்படின்னா புத்திமான். அதனால பணத்து மேல உள்ள ஆசை அதிகரிக்குமே வழிய உயிரை கொடுத்தாத பணத்தை சம்பாதிக்கணும்னு தோணுமே தவிர கோன் அர்த்த திருஷ்ணாம் புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா. நான் சொல்றது சில பேர் மனசு குத்தம், ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும். இது பாகவத தர்மம் ஆச்சே. பாகவத தர்மத்தை மறக்கவே முடியாது. இப்ப எப்படி உடம்பு சரியில்லாம படுத்துட்டாரு ஒரு பெரியவர், குடும்ப தலைவர் படுத்துட்டாரு. இப்ப யாரு காப்பாத்துறது? சொல்ல போனா செலவுகளும் அதிகம் இப்போ. அப்ப இப்ப எப்படி குடும்பம் நடக்குது? அது மாதிரி எப்பவுமே பகவான் நடத்துவான். ஒரு மயில்கள், கோயில்கள் போன்ற பறவை பட்சிகள்லாம் யார் நடத்துறது? அவைகள்லாம் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அப்படின்னு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. இறைவன் அவர்களையும் பாதுகாக்கிறான் இல்லையா? ஸ்தாவர ஜங்கமங்களுக்கு அவைகளுக்கும் உணவளிக்கிறான் இல்லையா? சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம எதை கோட்டை விட்டோன்னா பகவானை தான் மறந்தோம். நான் பகவானை வழிபடுறேனே, உத்தியோகத்துக்கு போகும்போது சாமி கும்பிட்டு போறேன், வரும்போது சாமி கும்பிட்றேன், அவ்வளவுதான். அது இல்லை. தீவிரேன பக்தி யோகேன யச்சந்தே புருஷம் பரம் அனன்யாஸ்சிந்தயந்தம். அதுதான் நம்ம மனுஷ பிறவி எடுத்தனுடைய நோக்கமே. அதான் தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம். எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு திவ்யமான தபசாகிய நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம், பாகவதம் கேட்கறது, கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்கறது, பகவான் கதைகளை பத்தி பேசுறது,
அதாவது துக்கம் யானது இப்ப எப்படி வந்தது? நீ துக்கத்தை விரும்புனியா? துக்கத்தை விரும்பாத போது உன்னை தேடி வருது இல்லையா? அது மாதிரி சுகமும் தேடி வராதா? அப்போ உன் தேவைகளும் பூர்த்தி அடையாதா? பாவத்தின் பலனான துன்பங்கள் வரும்போது உன் புண்ணியத்தின் பலனும் இருக்கும் இல்லையா? அதன்படி இந்த இந்த உடம்பு எடுத்த இல்லையா, பிரம்மதேவர் படைச்சார் இல்லையா, இந்த பிராரப்த கர்மாவுக்கு ஏற்ற இந்த உடம்பு எதனால் வரைக்கும் இந்த இந்த உலகத்தில் இருக்கோ அது வரைக்கும் இதுக்கான பிழைப்புகளையும் பகவான் ஏற்படுத்துவான். அவைகளுக்கான தேவைகளையும் பகவான் பூர்த்தி வரணும். அதுதான் சொல்லுவாங்களே, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ஏன்னா மரத்தினுடைய பழம் ஓணுன்னு ஆசைப்படுறவன் அந்த தண்ணி ஊற்றி அவன் வளர்க்க தெரியும், அவனுக்கு தெரியும். மரம் தண்ணி தேடி போல, அது ஒரே இடத்துல தான் இருக்கு. அது வேர்பிடிப்புல சிக்கிண்டு பூமியில் தான் இருக்கு. அப்போ அது யார் தண்ணி ஊத்துறது? யாவர் மரத்தை வச்சானோ அவன் தண்ணி ஊற்றின்னு போறான். அது தண்ணி தேடியா ஒடிச்சது அந்த மரம்? அது ஒரே இடத்துல தான் வேர் ஒன்றி இருக்கு. அப்போ தண்ணியை ஊற்ற வேண்டிய ஊத்துறான்ல, ஊற்றின பிறகு அது நல்லா செழிச்சு நல்லா கலைகலையா விட்டு நிறைய பூக்கள், காய்கள், பழங்கள் அப்படின்னு ஊத்து குலுங்குது இல்லை, அப்படி காய்ச்சி தொங்குது இல்லையா, பழுத்து அப்படி செழிப்பா இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் யார் பண்றது? அது மாதிரி நம்மளை படைச்சவன், படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனின் துணை எதற்கு? நமக்கு என்ன பண்ணணுமோ. ஆனா நம்ம என்னன்னா ஆசைகள் அதிகம், ஆடம்பர தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் போதும்னா பகவான் எந்த விதத்திலையும் படியாந்துருவான். அதுக்கு அதுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல எந்த குறைச்சலும் கிடையாது. நம்ம தான் ஆடம்பர தேவைகளை விரும்புகிறோமே, அதுக்காக கண்டிப்பா ஓடி வாழ்ச்சி ஆகும் அப்படின்ற நிலைக்கு போறோம். பகவானை நம்பினவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பகவான் நல்லா தான் படி அழுக்கிறான். ஏழ்மையில் இருந்தாலும் ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த வித குறைச்சலும் கிடையாது. அதனால பிரகலாதன் இந்த பாகவதம் படிச்சுட்டோம்னா, பாகவதத்தில் உள்ள விஷயங்களை நாம என்ன படிச்ச மனசுல வாங்கலன்னு சொன்னா படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாம் பண்ணலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஆனா நமக்கு யோசிக்கணும் கொஞ்சம். நம்ம எது காப்பாத்தோம்? நாம சம்பாதிச்ச பணமோ பொருளோ கைக்கு நம்ம பணத்தை சம்பாதிச்ச பணம் கைக்கு வாய்க்குமே சரியா இருக்கு. அப்புறமா சேர்த்து வச்சிடறேன். என்ன சேர்த்து வைக்க முடியும்? உன்னால ஒண்ணும் முடியாது. அதுக்கான செலவுகளும் சேரும். அப்போ நம்ம வாழ வேண்டிய காலத்திலெல்லாம் சந்தோஷமா பகவத் பக்தி பண்ண வேண்டிய காலத்திலெல்லாம் விரயமாக்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நான் சொல்றது எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன். நம்ம பகவானை வழிபட வேண்டிய காலத்திலெல்லாம் இழந்துட்டு அவன் உயிர் போகும் தருவாயில் நாம சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அன்கான்சியஸ்னஸ், அதாவது மூச்சற்று போயிடுறான். ராமராமான்னு சொல்ல முடியாத நிலையில தள்ளப்பட்டான். இப்ப யார் காப்பாத்துவான்? பணமா காப்பாத்தும்? ஏன்னா நம்ம சம்பாதிச்செல்லாம் கைக்கு வாய்க்குமே சரியாயிடுச்சு, சொத்து சுகங்களும் ஒன்றும் இல்லை. சரி, அப்படின்னா யார் காப்பாத்துவா? நீ சொன்ன நாம காப்பாற்றணும். அந்த நாம தான் இப்ப சொல்ல முடியல. கடைசி காலத்துல வாய் பேச வரலையே. யோசிச்சு பாருங்க. இந்த நிலையெல்லாம் யாருக்கு வருதுன்னா, வாழ்க்கையில குடும்ப பரணேனவா, குடும்பத்துக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு ஆத்ம லாபத்தை தேடிக்காம போனவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படுமா? வாச்சியமான புருதோபி கால பாஷ வசங்கதா. நான் சொல்ல கபில வாசுதேவர் சொல்றாரு. சில பேருக்கு இதெல்லாம் மனசு குத்துற மாதிரி இருக்கும். ஆனா உண்மை யதார்த்தமா சொல்றேன். பாகவத தர்மம் இதுதான் சொல்லுது. இதை மறுக்கவே முடியாது. சொல்லுப்பா, கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னா கூட பேச முடியாது. இப்போ அந்த நிலைமையில கடைசி காலத்துல தள்ளப்பட்டுறோம். அதாவது பேச முடியாத நிலையில இட்ட காலா இருக்கும் போது. அப்ப இப்ப எது காப்பாத்துச்சு? ஆனா
நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சத் சங்கம் எடுத்துக்கணும். ஏன்னா கோ கோ கிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்நேகபாஷி திடீர் பத்தம் உற்சகேது விமோச்சிதம். எந்த ஸ்நேக பாசத்தினால கட்டப்பட்டு மொழி அந்த பந்தங்கள்ல மொழி இருக்கானோ அவனால் எப்படி அந்த பிள்ளைகள் உறவினர்கள் மேல உள்ள பட்டுதலை விட முடியும்? இன்னைக்கு பிள்ளை உதவலையே. எத்தனை பிள்ளைகள் நன்றி கட்டவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல இதே அப்பா அம்மா நமக்கு அவ்வளவு விழுந்து விழுந்து செய்தார்கள். இன்னைக்கு அவர்கள் கஷ்டப்படும் போது நம்ம உதவ மாட்டேன்னு இருக்கிறார்கள் பிள்ளைகள், தெரியுமா? தன் மனைவி பேச்சை கேட்டு அவர்கள் தனி கொடுத்து நம்ம போய் என்னமோ அப்படி வாழறாங்க. நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஆயிடுறாங்க. அவன் ஒரு மூலையில இருக்கான், அப்பா அம்மா இங்க கஷ்டப்படுறாங்க, திரும்பி பார்க்காத பிள்ளைகள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இவன் எப்படின்னா வயிற்றுல ஈர துணி போட்டுன்னு அந்த பிள்ளைகளை காப்பாத்திருப்பான். இந்த அப்பன் இந்த ஆத்தா அப்பன் எப்படி காப்பாத்திருப்பாங்க? ஏன்னா கோ கிருஹேஷு புமான், இந்த குடும்பத்துல உள்ள பட்டுதலை என்னமா விட முடியும்? அவ்வளவு ஸ்நேக பாசத்தினால பந்தப்பட்டவர்கள். புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா, இந்த பட்டுதலை மாட்டிக்கொண்டு அந்த பட்டுதலை விட முடியாமல் இந்திரியங்களை ஜெயிக்காதவனுக்கு துன்பங்கள் மட்டுமே சூழும் அப்படின்னு பிரகலாதம் சொல்றாரு இந்த இடத்துல. கோ கிருஹேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா ஸ்நேக பாஷை திடீர் பத்தம் உற்சகேது விமோச்சிதம். இவைகளிலிருந்து விட்டு அவன் எப்படி மோட்சத்துக்காக யோசிப்பான்? பகவத் பக்திக்காக எப்படி யோசிப்பான்? ஆத்மலாபத்தை மனுஷ ஜென்மம் கரையேற்றுங்கிற நோக்கம் அவனுக்கு எப்படி வரும்? வராது. இந்த குடும்பத்துல சிக்கி தவிச்சு சின்னாபனம் ஆகிறத தவிர அவனுக்கு வேற வழியே கிடையாது. இதெல்லாம் கொடுமை இல்லை, நாமளா விதிச்சுக்குந்தான். அதாவது ஒரு பட்டுப்பூச்சியானது தன் வலையிலே வாக்குலேருந்து ஒரு நூலை கக்கிண்டு தனக்குள்ள ஒரு நூலை கக்கி அதுவே அதுக்குள்ள சுத்திண்டு அது வெளியே ஒரு வயிற்றுலையுமா அதுல செத்து போகுது இல்லையா? அதுபோல இவனே ஒரு வலைகளை வீசி அந்த வலையில இவனே மாட்டிக்கின்னு இந்த பந்த பாசங்களோட பாச வலையில மாட்டிக்கின்னு அதுல இருந்து வெளியே வர தெரியாம செத்து போறானோ கடைசியில இல்லறத்திலேயே. அப்படி பிரகலாதம் சொல்றாரு. கிரகான் மனோஜோர பரிச்சதாம்ச விருத்திஷ்ட குல்யா பசுபிருத்திய வர்க்கான்னு தெஜேதும் கோஷஸ்கிருதி விவேகமான கர்மாணி லோபத் அவிதர்த்த காம ஔபஸ்திய ஜெய்யம் பகுமன்யமான கதம் விரஜேத துரந்த மோக. இந்த ஸ்லோகம்லாம் படிக்கும்போது ஔபஸ்திய ஜெய்யம் நாக்கு சுகத்தை அடக்கலையாம். அவன் ஔபஸ்தியம், அதாவது காமத்தை அடக்க முடியல. இந்த சௌக்கியங்களுக்காக இந்த நாக்கு ருசிக்காகவும் மனைமேல காமத்துக்காகவும் ஆசைப்பட்டு இவன் எப்படி பந்தப்பட்டு போற அதையே அந்த சௌக்கியத்தை பெருசா நினைச்சு பகுமன்யமான கதம் விரஜேத துரந்த மோக, விட முடியாத இந்த மோகத்தை அவனால எப்படி கடக்க முடியும்? அந்த மோகத்தை விட முடியும்? அவனால விட முடியாது. ஏன்னா வீடு பெருசுன்றான், மனசுக்கு சொத்து சுகங்கள் விருத்திகள், அப்ப வாகனங்கள், உறவினர்கள், தன்னுடைய வேலைக்காரர்கள், அப்படிப்பட்ட கஜானா பொக்கிஷசாலை, இது மாதிரி நல்ல சொத்து சுகங்களை சேர்த்து வச்சு நல்லா பணம் கோடி கோடியா சம்பாதிச்சது. இதுல அதிகமான மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாகிய இது மேல உள்ள பட்டுதலை என்னமா விட்டுற முடியும் அப்படின்னு பிரகலாதம் சொல்றாரு. கிரகான் மனோஜ்ய உரு பரிச்சதாம்ச விருத்திஷ்ட குல்யாக பசு விருத்திய வர்க்கான்னு தெஜேத கோஷஸ்கிருதி இவேக மானக கர்மாணி லோபத் அவிதிருப்த காமகா. அப்போ கோஷஸ்கிருத்து இவேகமானக, அப்படி இப்படிப்பட்ட பொக்கிஷம், பணம், பேங்க் பேலன்ஸு, இவைகள் மேல உள்ள பட்டுதல் உள்ளவனால அதெல்லாம் விடவே முடியாது. அசாந்த காமம் அப்படின்றாங்க.
திருப்தி அடையாத ஆசைகள் உடையவனாக அவனுடைய ஆயுசை அபகரித்து கொண்டு போறதை கூட உணர்ந்து இல்லையா. ஹரதே குடும்பி, இந்த குடும்பம் உள்ளவன் நிறைய சொல்லியிருக்கார். படிப்படியா படிச்சோம்னா கதம் கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச மந்திரம் சுஹரு சுச்ச ஸ்நேகசித சிசுனாம் கலாட்சராணம் அனுரக்த சித்தகா. அங்க ஆரம்பிச்சுது. கல்யாணம் பண்ணும்போது தலையணை மனைவி சொல்லிய மந்திரமாக ஆரம்பிச்ச அந்த சௌக்கியங்கள்ல கடைசியில மழலைகள் வந்த பிறகு சிசுனாம் கலாட்சராணம் அந்த மழலை சொல்ல மழங்கி இப்படி அந்த பெண் ஆசை அப்புறமா குழந்தைகள் மேல உள்ள ஆசைகள் அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த குடும்பத்தை போஷிச்சு கடைசியில இவன் தான் ஆத்ம லாபத்தை இழந்தான் அப்படின்லாம் சொல்றாரு. துராபூரேன காமேன மோகேன செபலியசா. எவ்வளவு அனுபவிச்சாலும் திருப்தி அடையல. ஐயோ எனக்கு தேவை பூர்த்தி ஆகலை, இன்னைக்கு பணம் வேணும், 65,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இது கட்டணும், என்ன பண்றது தெரில, இவ்வளோ கட்டணும் அவ்வளோ கட்டணும், லட்சக்கணக்கில் பணம் கட்டணும், அது எங்கன்னா கடன் வாங்கணும், இது வாங்கணும். எவ்வளவுதான்ப்பா நீ கடன் வாங்குவேன், எவ்வளவுதான் பிரச்சனைகளை சமாளிப்பேன். இல்லை நான் அந்த கடன் வந்து அடிச்சிடலாம், இது அடிச்சிடலாம், இன்னமும் ஆக மொத்தம் நான் திருப்தி இல்லாத வாழறேன். துராபூரேன காமேன. எவ்வளவுதான் இவர்கள் அனுபவிச்சாலும் போதலை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை போனா அதுக்கு பணம் சமாளிக்கணும், இது பணம் சமாளிக்கணும். கொஞ்ச நேரம் உட்காரம்பா, நிம்மதியா ராமராமான்னு சொல்லுப்பா, பகவத் பக்தி பண்ணுப்பா, வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்து பாருப்பா, பகவத் பக்திக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுப்பா. இதுதான்ப்பா உனக்கு நீ எதை பாதுகாப்புன்னு தேடி ஓடனியும் அதுதான் உன்னை கைவிட்டுரும். சத்தியமா சொல்றேன், எதெல்லாம் பாதுகாப்புன்னு தேடி ஓடனியும் அது இன்னைக்கு முன்ன பாதுகாக்கலையே. ஆனா பகவத் பக்தர்கள் தான் காப்பாற்றும். ஆனா பகவத் பக்தியே நம்பி இருக்கிறவன், பணத்து பின்னாடி ஓடாதவன், பகவத் சேவையிலே தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவன் இன்னைக்கு என்ன கெட்டு போயிட்டான் சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுமா? இப்போ பெரம்பூர்ல இஸ்கான்ல என்ன மண்வெட்டி எடுத்து கொத்துறாங்களா, கடபரத்துக்கு கொத்துறாங்களா, இல்லாட்டி கழனி காட்டில் உழைக்கிறாங்களா, கஷ்டப்படுறாங்களா? இல்லை, அவர்கள் பாட்டுக்கு பாகவதம் சொல்றாங்க, ஆனந்தமாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பாடி ஆடி குதிக்கிறாங்க. பெரம்பூர் இஸ்கான்ல பார்க்குறேன். அவருக்கு வந்து வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு பகவானே கத்தின்னு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் அந்த பக்தர்கள்லாம் பாருங்க, பெரம்பூர் இஸ்கான் மட்டும் இல்லை, எல்லா இஸ்கான்லையும் இந்த இஸ்கான் குலத்துல பார்த்தா சிறந்த குருகுலம். அவரெல்லாம் பாருங்க, பகவானுக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சு அவர்களுக்கு எந்த விஷயத்துல குறை வச்சான். நாம் அனுபவிக்கிறத விட நல்லாவே பகவத் பிரசாதமா சாப்பிட்றாங்க, நல்ல டீசெண்டா இருக்கிறாங்க, சுத்தபத்தமா இருக்காங்க, நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிச்சு நிம்மதியா இருக்கிறாங்க. தன் வாழ்க்கையை பகவத் அர்ப்பணமா பகவத் பக்திக்காக அர்ப்பணிப்பவர்கள் தான் சௌக்கியமா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, அவர்கள் நல்லாவே இருக்கிறாங்க. எப்படியோ பகவான் அவங்க வந்து என்னென்ன பெருசா வைத்தியம் பார்த்துக்க முடியாது, லட்சங்களை செலவு பண்ணி, ஆனா எளிமையான வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறாங்க. அதான் முக்கியம். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நம்ம ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்து என்ன சந்தோஷம் கண்ட சொல்ல பார்க்கலாம். ஒன்னுத்தையும் சாதிச்சுக்கல. நான் பகவானை விட்டு விலகி போய் நான் சுதந்திரமா சம்பாதிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன் எல்லாம் பண்றேன் போதுதான் நீ அடிமைப்பட்டு கிடந்த. ஆனா பகவான்களை வந்துட்ட பிறகு, பகவானுக்கு அடிமையான பிறகு இப்பதான் நீ சுதந்திரமாவே இருப்ப, சந்தோஷமா இருப்ப. பவதா ராதசா ராத்தம் அப்படின்னு சொல்றாரு. பகவானால நம்ம பூர்ண நிலை அடைய முடியுமா? இந்த உறவினர்களால் கிடையாது, இந்த சொத்து சுகங்களால் கிடையாது, பகவானால் தான் நம்ம பூர்ண நிலை அடைய முடியும். பவதா ராதசா ராத்தம் ஜிதந்தே ஆத்மவிஸ்வஸ்தையே ஸ்வஸ்திரஸ்துமே. உனக்கு ஜெயம் உண்டானதான் என் வாழ்க்கையில மங்களம் ஏற்படும். எப்போ நமக்கு ஜெயம் உண்டானு நினைக்கிறோமோ, பகவான் விட்டு விலகி போறோமோ, பகவான் என்ன பண்ண சாதுக்களை நிறுத்தி வச்சு அங்கங்க இந்த ஜீவனை பிடிச்சிடறானா, பிடிச்சி தன் பக்தியில் ஈடுபடுத்துறானா. அப்போ பகவான் தான், பகவானுக்கு நமக்கும் ஓடிப்பிள்ள விளையாட்டு. ஒவ்வொரு ஜென்மமா பகவான் கையில் அகப்படாம நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், உலக விஷயங்களை தேடின்னு பகவானை திரும்பி பார்க்காம. ஆனா உனக்கு பிடிச்சே தீருது அப்படின்னு அங்க சாதுக்களை பகவான் நியமிச்சு உனக்கு பாகவதம் சொல்லி
பாகவத உபதேசங்கள் சொல்லி, பாகவத கதைகளை சொல்லி, உனக்கு பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி எப்படியாவது உன்னை பக்திக்கு அழைச்சி வந்துடணும்னு பக்தர்கள் பாடுபடுறாங்க. அந்த சாதுக்கள் மூலமா எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணா செம்ம அடி வாங்குறோம். அடி வாங்கின பிறகு அந்த சாதுக்கள் இடத்துல வந்த பிறகு அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்போ இப்போ பிடிச்சிட்டார் பகவான் சாதுக்கள் மூலமா அந்த ஜீவனை. அப்போ பகவான் கேட்கிறாரு, என்னப்பா குறையா இருக்கோ, எங்கள் தோத்து போயிட்டுன்னு குறையா இருக்கோ? இல்லை, இப்பதான் எனக்கு நான் ஜெயிக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகி போந்தால் பகவானு இப்போ ஓடி பிள்ளை விளையாட்டு, அவர் பகவான் கையில பிடிப்படுறதே இல்லை அப்படின்னு இவன் ஓடுறான், பக்திக்கே வராம. உன்னை பிடிச்சே தீருதுன்னு பகவான் பூரி கருணாய அபாரமான கருணையினால சாதுக்கள் மூலமா துரத்துறான். ஆனா இவன் எங்கேயே சிக்க கச்சல ஒரு இடத்துல சிக்கிட்டான். வாழ்க்கையில சரியான அடிபட்டு அப்புறமா கிருஷ்ணனே கதின்னு வந்துட்டான். இப்ப நான் தோத்து போயிட்டே எனக்கு குறையா இருக்கும்னு. குறையினாவே என்னன்னு தெரியல. இப்பதான் நிறைய இருக்கே. நான் ஏதோ சுதந்திரமா இருக்கிறதா நினைச்சு நான் போய் தேக லாபத்தை தேடிக்கிட்டு இந்த குடும்ப லாபத்துக்காக தேடி கஷ்டப்பட்டேன். ஆனா சிரமம் மட்டும்தான், சிரமையே வகி கேவலம், வெறும் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு உன் கையில வந்த பிறகு சௌக்கியம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அப்படியேப்பட்ட சௌக்கியம், பிரம்ம சௌக்கியம் தூ அனந்தம், அதான் சொன்னேன். எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம் மட்டும்தான் இங்க இருக்கு கிருஷ்ண கதையில, வேற எதுவுமே இல்லையே. இங்க பார்த்தா வெறும் சௌக்கியம் மட்டும்தான் இருக்கு. அப்போ வர வேண்டிய இடத்துக்கு சரியா வந்துட்டேன். இப்பதான் விவசாய ஆத்மிகா புத்தி ஏக, இப்பதான் வாழ்க்கையில சரியான தீர்மானம் எடுத்திருக்கிற அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். சாதுரியபட்ச மந்தபிகா விவசாய ஆத்மிகா புத்தி. அவர்கள் என்னன்னா சரியான வாழ்க்கையில் சரியான தீர்மானம் எடுத்துக்கிறார்கள். எப்போ பகவானை தேர்ந்தெடுத்தாங்களோ அப்போதான் வாழ்க்கையில சரியான தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பக்தி பண்ணாம இல்லையா, பக்தி பண்ணணும், பக்தியும் பண்ண, அதுக்கு அப்புறமா அதோட சேர்ந்து புக்தியும் பண்ண. புக்தினா உலக ஆசைகளையும் உழண்டேன். அது பக்தி. அந்த பக்தி அது சக்தி உள்ளதாக இருக்காது. அது இல்லை, பகவானுக்கு உண்மையா சேவை செய்ய. நீ பகவானை மறந்து எவ்வளவு காலங்கள் இருந்திருப்ப, அது அதிகமா, பகவான் நினைச்சிருந்தது அதிகமா யோசிச்சு பாரு. அதனால ஆத்ம லாபத்தை தேடிக்கிற பகவத் பக்தர்களால் மட்டும்தான் உண்மையான சௌக்கியம்னா என்னன்னு தெரியும், அவங்களால அனுபவிக்க முடியும். தான் பிரகலாதன் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப நானா இட்டு கட்டுறதில்ல, எல்லாமே பிரகலாத மகாராஜ் சொல்றக்கூடிய உபதேசம் தான் சொல்றேன். அதான் சொல்றாரு, சுகம் ஐந்திரியகம் தைத்தியா தேகயோகேன தேகினாம் சர்வத்திர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதா. பிரயத்தனம் இல்லாம எப்படி துக்கமானது நம்ம தேடி வருதோ, அவமானங்கள் தேடி வருதோ, நஷ்டங்கள் தேடி வருதோ, அப்படின்னா அவமானம் உனக்கு மானமும் வரும். அப்ப நஷ்டங்கள் தேடி வந்தா உனக்கு லாபங்களும் தேடி வரும். துக்கம்னு வரும்போது உனக்கு சுகமும் தேடி வரும். பிரயத்தனம் இல்லாம தானே உனக்கு துக்கம் வருது, பிரயத்தனம் இல்லாம தானே உனக்கு நோய்கள் வருது. அப்ப பிரயத்தனம் இல்லாம உனக்கு ஆரோக்கியம் வராதா? எல்லாமே அதான் சொல்ற, தெய்வால் லப்தேன்னு, பகவானால உனக்கு அந்தந்த சமயத்துல எல்லாம் கிடைச்சுட்டே இருக்கும். அதான் சொல்ற, சர்வத்திர லப்யதே தெய்வாத்து. நீ எங்க போனாலும் உனக்கு உன்னை தேடி உனக்கு கொடுக்க வேண்டிய பகவான் கொடுப்பான். நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும். தேக யோகேன தேகினா, இந்த உடம்பு எடுத்தல, இந்த ஜீவாத்மாவுக்கு உடம்பு கொடுத்தவன் அந்த உடம்புடைய தேவைகளையும் கொடுத்துருவான். தேக யோகேன தேகினா, தேகினா ஜீவாத்மா, தேகிக்கு இந்த உடம்பு கொடுத்தான். தேக யோகேன, அந்த தேகத்துடைய சம்பந்தம் கொடுத்தான் இல்லையா. அப்போ அந்த தேகத்துக்கு தேவையானவைகளையும் பகவான் கொடுத்தே தீரணும் இல்லையா. அப்போ காரணம் இல்லாம தேகத்தை கொடுக்க மாட்டானே. இத்தனை வருஷம் அந்த தேகத்தின் மூலமா அவன் கர்ம வினை கழிக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த தேகத்தை கொடுத்தான். அப்போ அந்த தேகத்துக்கான வசதிகளும் கொடுத்தா தானே அவ்வளவு நாள் அந்த உடம்பு ஜீவிக்கும். இவ்வளவு நாள் அந்த உயிர் வாழும் அந்த உடம்பு, இந்த உடம்புல ஜீவன் தக்கி நிற்க முடியும். அப்போ இத்தனை நாள் நம்ம பிரார்த்தகரமா இத்தனை நாள் போட்டு வச்சிடணும் தலைவிதியில, அத்தனை நாள் நீ உயிர் வாழ்ந்துதான் ஆகணும். நீயா நினைச்சா உயிர் விட முடியாது. ஆனா
அந்த பிராரத்த கர்மா இது வரைக்கும் நீ எப்படி வாழ்வ, அந்த வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளையும் எப்படி பறவைகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் பகவான் கொடுக்குறானோ அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்தே தீருவான் அப்படின்றத நம்பணும். ஃபர்ஸ்ட் இதுதான் சாஸ்திரம். பிரகலாதன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். எப்படி துக்கமானது சுகம் இந்த இந்திரிய சௌக்கியங்கள்லாம் தைத்தியா தேக யோகேன தேகினான். இந்திரியங்களை கொடுத்தவன், இந்த உடம்பை கொடுத்தவனுக்கு இந்த இந்திரியங்கள் தேவைகளும் கொடுப்பான், உடம்பு தேவையானதாலும் பகவான் கொடுப்பான். அப்படின்னு தெரிஞ்ச சர்வத்திர லப்யதே தெய்வாத்தியதா துக்கம் அயத்னதா. இறைவனால தெய்வத்தினால பிரயத்தனம் இல்லாம எப்படி மற்றதெல்லாம் கொடுக்குறானோ அது மாதிரி சுகங்களையும் கொடுப்பான், துக்கத்தை கொடுக்குற மாதிரி அப்படின்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு பிரகலாதன் அருமையா சொல்றார். இன்னைக்கு அப்படிதாங்க பக்தர்கள் வாழ்க்கை நடக்குது. இந்த வித்தையை புரிஞ்சுக்கிட்டவன் பிரசன்னமா இருப்பான். ஆனா இந்த வித்தையை புரிஞ்சிக்காதவன் நான் கஷ்டப்பட்டு தான் என் உடம்புக்கு தேவையான, வயிற்றுக்கு தேவையானது எல்லாத்தையுமே தேவையானதெல்லாம் நான் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் லோன்னு அலைவான், ஆரோக்கியத்துக்கு எடுத்துப்பான், நிம்மதி இல்லாம இருப்பான். பாகவதம் படிச்சவன் புரிஞ்சுப்பான் வாழ்க்கைய. ஓ ஆமா, இதுதான் இயற்கை நியதி. பகலுக்கு 12 மணி நேரம்னா இருட்டே இருக்காது. நம்ம இருட்டு இருக்கே, இருட்டாயிடுச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, வெளிச்சமும் உண்டாகும். இரவு வந்தா பகல்லும் வந்தாகணும், பகல்ல சூரியன் வந்தாகணும், சூரியன் வெளிச்சத்தை கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி உன் வாழ்க்கையில துக்கங்கள் வந்தா சுகம் வந்து தான் ஆகணும். இருட்டே இருக்காது, வெளிச்சமும் வரும். இரவே இருக்காது, பகலும் வரும். சந்திரன் மட்டும் இல்லை, சூரியனும் வந்து சேரும். அது மாதிரி இது இயற்கையினுடைய நியதி, இதை மாற்றவே முடியாது. சுகம் துக்கம் லாபம் நஷ்டம், அதே மாதிரி சுகமே இருக்காது, துக்கமும் வந்து சேரும். இதெல்லாம் நீ பிரயத்தனப்படுறதே இல்லை. ஆனா பிரயத்தனப்படாம எவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த அப்பா அம்மா ஓணும் தான் நீ பிரயத்தனப்பட்டியா? ஆனா இந்த அப்பா அம்மா இல்லை. நல்ல சொத்துக்கள் சுகம் உள்ள குடும்பத்தில் தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டியா? இல்லையே. ஆனா பணக்கார வீட்டில் பிறந்திருக்க. இதெல்லாம் நீ பிரயத்தனம் பண்ணாம எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. எல்லாம் தெய்வா லப்தேன்னு பகவானால் கொடுக்கப்பட்டதில்லை. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம கர்ம வினைப்படி பகவானால ஏற்படுத்தப்பட்ட இந்த சுக சௌக்கியங்கள்லாம் தன்னாலே வந்து சேர்ற மாதிரி எல்லாமே தன்னாலே வந்து சேரும். நீ உழைச்சி கஷ்டப்படுறது பணம் மட்டும்தான். புரியுதுல? பணம் சொத்து சுகம்னு சொல்ற. நீ உழைச்சி கஷ்டம் மற்றதெல்லாம் நீ உழைக்காமே நிறைய கட்சிக்குது. இந்த அப்பா அம்மா வயிற்றுல தான் போகணும்னு நீ எதிர்பார்க்கல, இந்த வீட்டில் தான் போகணும்னு எதிர்பார்க்கல. அப்போ உழைக்க உனக்கு தேவையில்லாத அவன் பார்த்தா எவ்வளோ வசதிகள், வெளியில போன மரியாதை, உனக்கு பார்த்தா உனக்கு எந்த இலவசமான சில சலுகைகள் கிடைக்குது. இதெல்லாம் நீ உழைக்காம நிறைய விஷயங்கள் கிடைக்குது. காற்றுக்காக நீ உழைச்சியா? சூரியனுக்காக உழைச்சியா? தண்ணிக்காக உழைச்சியா? நெருப்புக்காக உழைச்சியா? இந்த இயற்கை வளங்கள்லாம் தன்னாலே உனக்கு கொடுக்கறதில்ல. இவைகளுக்கெல்லாம் நீ என்ன விலை செலுத்த போற? நீ எந்த உழைச்சினாலும் எல்லாம் கிடைச்சது. நீ உழைக்காம எவ்வளோ விஷயங்கள் இயற்கை வளங்கள்லாம் நீ அனுபவிச்சுன்னு இருக்கே, அதெல்லாம் உழைச்சா கிடைச்சது. உன்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் உனக்கு எவ்வளோ பேர் ஆள் கட்டு பலம், இந்த பலம் இதெல்லாம் எங்க இருந்தது? இந்த வீட்டில் பிறந்ததுனால தானே. இதெல்லாம் யார் ஏற்படு? இதெல்லாம் நீ உழைச்சி சம்பாதிச்சது இல்லையே. தெய்வால் லப்தேன்னு பகவானால் கொடுக்கப்பட்ட வசதிகள் அதிகம். நீ சம்பாதிச்ச வசதிகள் ரொம்ப ரொம்ப குறைச்சி. உனக்கு மனுஷ தேகத்தை கொடுத்துருக்கான், இதுல பிராணம் ஓட விட்டுருக்கான், இதுல ஜீரண சக்தி கொடுத்துருக்கான், ரத்தம் மலம் மாம்சம் மூத்திரம் இவைகள தந்தனே பிரிக்கக்கூடிய சக்தி நீயா பண்ற, நீயா உழைக்கிற. இவைகள்லாம் தெய்வால் லப்தேன்னு இறைவனால வைஸ்வானால இருந்து உணவை செமிக்க செய்யல, பகவான் வயிற்றுக்குள்ள இருந்து இதெல்லாம் நீயா செய்யற. அப்போ உன் உழைப்பு இல்லாம இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. உனக்காக பகவான் இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு செய்திருக்கானே. அப்போ ஒரு படி சோறு மட்டும் தானே உனக்கு போட மாட்டான்? ஏன் இப்படி ஆடம்பர தேவைகளுக்காக இப்படி லோன்னு அலையிறேன், கஷ்டப்படுறேன்? இதுக்காக உன் ஆரோக்கியத்துக்கு கஷ்டப்படுறேன், ஜென்மாவை வியர்த்தமாக்குறேன். இனிமேலாவது திருந்து பாகவ தர்மத்துக்கு வா, பகவான் பார்த்துப்பான்னு அவனை முழுசா சரணாகதி அடி. இல்லைன்னா வாழ்க்கை இப்படியே கவலையோடு தான் போகும். நீ போய் மட்டும் என்ன நிம்மதி அடைஞ்ச? நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் தேடின்ற. ஆனா பகவான்களை வந்தவங்களுக்கு நிம்மதிக்கு குறைச்சலே கிடையாது. ஏன்னா அவன் பார்த்துக்கிறான். என் உடம்ப நான் தான் பார்த்தணும்.
நல்லாவே இருக்கிறாங்க, சூப்பரா. அந்த நோய் இருந்த நோயை அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு பகவான் மாத்திட்டு இருக்கான். எவ்வளோ பேருக்கு நாமா சொல்றவங்களுக்கு, யோகிராம் சரத்குமார் வந்தவங்களுக்கு, நாமா சொன்னவங்களுக்கு, அந்த கேன்சர் ஆப்ரேஷன் சொன்னாங்க, அந்த கேன்சர் அடையாளமே இல்லாமல் பண்ணிச்சு. இப்போ போயிடுச்சு தெரியுமா? மறுநாள் பார்த்தா ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த அடையாளமே இல்லை. தேவகி அம்மா சொல்றாங்க உபன்யாசத்துல. அது எப்படி? அதான் குரு பக்தியும் பகவான் நாமமும் செய்யக்கூடிய விஷயம். அதுதான் பெரிய மிராக்கிள்ஸ். டாக்டர்லாம் கைவிடப்பட்ட எவ்வளோ கேஸ்லாம் பகவத் பக்தினால் குணமாயிருக்கு தெரியுமா? இறந்தவர்கள் பழிச்சிருக்காங்க, இறக்க போகிறவர்கள் பழித்திருக்கிறார்கள் ராமநாமத்தினால. அது தெரியுமா? ஏன்னா அந்த அனுபவமே இல்லையே. அந்த பக்தருடைய சங்கம் இருந்தாதானே இதெல்லாம் நாம் நம்புவோம். இதை நம்பினா தானே வாழ்க்கையில சேமங்கள் அடைய முடியும். நாம தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு வெளிப்புறமான விஷயங்களே மதிச்சு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுமே புரியாது. இந்த பாகவத தர்மம் புரியவே புரியாது. பாகவத தர்மம் அழகா சொல்லும், என்ன யதார்த்தமான விஷயத்த சொல்லும். நீ இப்படி போனா நீ இப்படி அவஸ்தப்படுவடா, இப்படி கஷ்டப்படுவடா, இவ்வளவு துன்பங்கள் அனுபவிப்படா, இதுல சுகம் இல்லடா, நீ பகவத் பக்திக்கு வாடா, உனக்கு இதுல சௌக்கியம் மட்டும்தான் இருக்குது. பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம் எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம் தான். ஆனா பகவானுக்கு நீ இன்னைக்கு யார் எனக்கு சாப்பாடு போடுவா, நான் இப்படியே பிச்சை எடுத்து சாப்பிடணுமா, கஷ்டப்படணுமா அப்படின்னு தோணும். இல்லை, இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை கஷ்டப்பட்டாலும் பகவத் பக்திக்கு வந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்க. பகவத் பக்திக்கு வந்த உடனே ஆஹா கோடீஸ்வரனா இல்லை. பகவத் பக்திக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். அவங்களாம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவரெல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தா இப்ப சௌக்கியமா இருக்கிறாங்க. பகவான் நல்லா வாழ வச்சுருக்காங்க அவங்கள, தெரியுமா? அந்த பக்குவம் அடையிற வரைக்கும் அது பிறகு நம்ம கஷ்டங்களை பகவான் பொறுப்பேற்றுப்பான். யோகக்ஷேமம் பகம் யோகம் சொல்றது யாருக்காக? அனந்தியா சிந்தையந்தோன்னு சொல்லி நம்மள மாதிரி ஆட்களுக்காக தானே, வந்தவங்களுக்கு தானே, பக்தர்களுக்கு தானே. அப்படி அவன் கைவிட்டா அந்த பழிபாவம் பகவானுக்கு தான் அப்படின்னு தெரியணும் இல்லையா? பிரகலாதம் சொல்றத நான் சும்மா ஒரு கோடிட்டு காட்டினேன் லைட்டா, அவ்வளவுதான். ஆனா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷன் எப்படிலாம் காலத்தை விரயமாக்குறான். ஒரு மனுஷனுக்கு விதிக்கப்பட்டது 100 வயசு. 100 வயசு வரைக்கும் வாழறதே பெரிய விஷயம். இன்னைக்கு 100 வருஷம் வரைக்கும் வாழறதில்லை நிறைய பேர் கலியுகத்துல. பிராயண அல்பாயுஷா. சரி, அப்படியே வாழ்ந்தாலும் குழந்தை பருவத்துல 10 வயசு போயிடுது, இளமை பருவத்துல இன்னொரு 10 வருஷம் போயிடுது, மொத்தம் 20 வருஷம் போயிடுச்சா, அவுட்டு. அது பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதுல, பணம் சம்பாதிக்கிறதுல, குடும்பத்தை போஷிக்கிறதுல 20 வயசு போயிடுது. தூக்கத்துல பாதி வயசு போயிடுது, 100ல பாதி தூக்கத்துல போயிடுது, 50 வருஷம். அப்பா, கழிச்சு பாருங்க நீங்களே. மிச்சம் இருக்கிற 50 வருஷத்துல தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். குழந்தை பருவத்துல, விளையாட்டு பருவத்துல 20 வருஷம் கழிச்சு, அதுல 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிக்கிறதுல கழிச்சு, அப்புறமா துராபூரேன காமேன எவ்வளோ அனுபவிச்சோம். சின்ன வயசுல இருந்து நம்ம சொத்து சுகங்களை அனுபவிச்சோம், இவ்வளோ சம்பாதிச்சோம். திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துன்னு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துன்னு, பிறரை குறை சொல்லிக்கின்னு, துன்பங்களை அனுபவிச்சுன்னு மேல 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 மேலும் மேல மேல மேலும் இடிஞ்ச புத்தி உள்ளவர்களாக ஆதுர சித்தானாம் இப்படிலாம் இருக்காங்க. பாகவதம் சொல்றதெல்லாம் சத்தியம். அப்போ நோய்களால வாட்டப்பட்டு கோழை கட்டின்றது, காச சுவாச கிருதாயாசே கண்டே குறகுறாயதே, இதெல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் சத்தியம். வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? பாகவத்துல வருது இதெல்லாம். கடைசியில் இப்படிலாம் நோய்களால் அவஸ்தப்பட்டு ரோக மந்திரம் ஆதுரம், ரோகத்துக்கு இருப்பிடமான இந்த உடல்ல துன்பங்கள் மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆத்மாவில் தான் சந்தோஷம் இருக்கு. அந்த ஆத்மா லாபத்தான் நீ நம்பலையே, தேக லாபத்தை மட்டும்தானே தேடி வர்ற. எது உனக்கு துன்பத்தை கொடுக்குமோ, நோய்களை உண்டு பண்ணுமோ, அந்த தேகத்துக்காக உழைச்சதை தவிர நீ வேற என்ன லாபத்தை கட்ட சொல்லுப்பாங்க. அதான் சொல்ற, சரீரம் பௌருஷம் யாவன்னே விபச்சேத புஷ்கலம். உடம்பு நல்லா இருக்கும் போதே, நோய் நொடிகள் நெருங்காத போதே பகவத் பக்தி வந்துடுன்றார் பிரகலாதன். என்ன அழகா சொல்றவர். ததோ எதேத குஷலகா சேமாய பயம் ஆசிரிதா. பயத்தை, மரண பயத்தை போக்குபவரனான பகவானை ஆசிரிக்க வேண்டுமா உடம்பு நல்லா சேமமா இருக்கும் போதே.
அதான் சேமாய பயம் ஆசிரிதா குசலஹா சரீரம் பௌருஷம் யாவன்னதே விபத்தியதே புஷ்கலம். உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே அந்த ஆத்மலாபத்தை தேடினோமா. பும்சாம் வருஷசதம் சியாயுஸ் ததர்த்தம் ச அஜிதாத்மனஹா நிஷ்பலம் எத் அசௌ ராத்திரியாம் சேதே அந்தம் பிராபிதஸ்தமஹா. இருட்டில் அறியாமை என்ற உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறான், 50 வருஷம் தூக்கத்துல கழிக்கிறானா. பும்சாம் வருஷசதம் சியாயுஸ் தத அர்த்தம் ச அஜிதாத்மனஹா. இந்திரியங்களை ஜெயிக்காதவன், ஆத்மலாபத்தை தேடிக்காதவன் அஜிதாத்மனான்னு பதம் இருக்கு. ஆத்மலாபத்தை தேடிக்காதவன் ஆயுசு தூக்கமா முக்கியம். கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் எதுக்காக உடம்பு போட்டு பெறட்டுறோம், தூங்கணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் முக்கியம், விஸ்ராந்தி தான் முக்கியமே தவிர தூக்கம் முக்கியம் இல்லை. தூங்கத்துக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், ஆனா நல்லா தூங்கி தூங்கி பொழுது போக்குறான், காலத்தை கழிக்கிறான். 50 வருஷம் தூக்கத்திலே கழிச்சிட்டானா. எப்படின்னா இரவுல முழுவதும் தூக்கத்துல கழிஞ்சிச்சு, பகல் முழுவதும் பணம் சம்பாதிக்கல போயிடுது. என்னத்தை பண்றது சொல்லலாம். நித்ரையா உணரத்தில் சொல்ற சுகாச்சார், நித்ரையா ஹரியதே நக்தம் யவா எனச்ச வாவையா திவாச்ச அர்த்தேகையாராச்சன் குடும்ப பரணேனவா. குடும்பத்தை காப்பாத்துக்கா திவாச்ச தூங்கி எழுந்துக்கும் போதே பணத்தை தேடி ஓரலாம். எதுக்காகனா தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத் ஸ்வபிகி. இந்த அசத்தாகிய இந்த தேகத்துக்காகவும் இந்த தேக சம்பந்தமான குடும்பத்துக்காகவும் ஒற்றார் உறவினர்களுக்காகவும் அவர்களாக தேசாம் பிரமத்துவ நிதனம் ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போறானோ, அவர்களுக்காக தன் வாழ்க்கையை வீணாய் ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போறானோ. ஆத்மலாபத்தை ஒவ்வொரு நாளும் பகவத் பக்தி பண்ண வேண்டிய காலத்தை எல்லாம் ஒவ்வொரு நாளும் இவர்களால் ஏமாந்து போறான். தேசாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன்னவின பஷ்யதி. இப்படிலாம் வாழ்ந்தவர்கள் செத்துதானே போனாங்க அப்படின்னு பார்த்தும் கூட நம்மளும் அந்த வழியிலே போறோமே, இது நியாயமா? நாமளாவது போஷிக்க வேண்டாமா, ஆத்மலாபத்தை தேடிக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்காம மற்றவங்க போன நம்ம அப்பா அம்மாவும் இப்படிதான் வாழ்ந்தாங்க, செத்து போனாங்க, நம்ம முன்னோர்களும் இப்படிதான் வாழ்ந்து செத்து. அப்படி பஷ்யன்னவி இதை பார்த்தும் கூட உணராமல் இருந்தா இது என்ன சொல்ல பார்க்கலாம். அதுதான் இங்க பிரகலாதனும் சொல்றாரு இங்க. அப்போ பும்சம் வருஷ நிஷ்பலம் எதசோ ராத்திரி அம்சேதே அந்தம் பிராபிதஸ்தமக. அறியாமை என்ற தூக்கத்துல மட்டும் தூங்கல, உண்மையா நல்லா உடலோடவும் நல்லா தூங்குறான், தூங்கி காலத்தை கழிக்கிறான் 50 வருஷம். அது சொல்றாரு, முக்தஸ்ய பால்யே கௌமாரே கிரீடதோ யாதி வம்சதிஹி. முக்தஸ்ய பாலே குழந்தை பருவத்துல, அறியாம இருக்க குழந்தை பருவத்துல 10 வருஷம் கழிஞ்சு போகுது. அப்ப விளையாட்டுல மாங்காய்ச்சி தேங்காய்ச்சி கை காலை உடைச்சின்னு கஷ்டப்பட்டுனா இல்லாத போக்கியத்தெல்லாம் பண்ணி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு சரியா படிக்காம இது பண்ணாம ஆட்டம் போட்டு அது ஒரு 10 வருஷம், மொத்தம் 20 வருஷம் வாழ்க்கையை கழிச்சிட்டான். இளமை காலங்கள்ல ஒரு 20 வருஷம் போயிடுச்சு. அப்புறமா என்னன்னா தூக்கத்துல 50 வருஷம் போயிடுச்சா, இந்த இளமை காலம் ஒரு 20 வருஷம் போயிட்டா அப்புறமா நான் வயோதிகம் 70 வயசு ஆனா வயோதிகம். ஜரையா கிரஸ்த தேகஸ்ய யாத்தியகல்பஸ்ய விம்சதிகி. அப்படி உடம்பு சரியா முட்டிக்கால் தட்டுது, கண்ணு இருண்டு போகுது, காது மந்தமா கேட்குது, உடம்புக்குள்ள சில சிம்டம்ஸ் காண்பிக்கிறது. நீ மரணத்துக்கிட்ட நெருங்கிட்டய்யா, அதனால உடம்புலாம் தோல்லாம் சரியும் போது உனக்கு ஜரை முதுமையானது பாதிக்குது. முன்ன துள்ளி குதிச்சு ஓடின மாதிரி ஓட முடியல, சுறுசுறுப்பா இயங்கின மாதிரி இப்போ இயங்க முடியல, கொஞ்சம் பொறுமையா நீ கொஞ்சம் மறந்து கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகப்படுத்திக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துதான். எல்லாம் இந்த ஜரை முதுமையானது ஞாபகப்படுத்துதான், நீ மரணத்துக்கிட்ட வந்திருக்க, இனிமேட்டும் ஆத்மலாபத்தை தேடிக்கோ அப்படின்ட்டு. ஜரையா கிரஸ்த தேகஸ்ய யாத்தி அகல்பஸ்ய விம்சதிகி அப்படின்னு. அதுல ஒரு 20 வருஷம் போயிடுது. இந்த வயோதிக அதாவது முட்டிக்கால் தட்டுது, இந்த 70 வருஷத்துக்கு மேல அப்புறமா ரொம்ப சரியா பேச முடியல, பழக முடியல, அல்பஹார அல்பச்சேஷ்டிதா, எதுவும் சக்கரெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்றாரு டாக்டர். அதனால அல்பமான ஆகாரம், அதுவும் பத்தியமான உணவு தான் சாப்பிடணும். பத்தியம் எது சொன்னா இருந்தியா ஆரம்பத்துல இருக்க முடியல, நல்லா நாளைக்கு ருச்சியா சாப்பிட்டேன். இப்ப 70 வயசுல என்ன பண்ண, அதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடாது, உப்பு சாப்பிடாது, சக்கரை சாப்பிடாது, காரம் சாப்பிடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு நாக்கு கட்டுற. பகவானா பார்த்து நோய் மூலமாக நாக்கை கட்ட வைக்கிறான் பாரு. நீ ஒழுங்கா ஆரம்பத்துல நாக்கு கட்டி பகவத் பக்தி பகவத் பிரசாதம் மட்டும் சாப்பிடணும்னு இருந்தா இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்திருக்கலாம். இல்ல, இன்னைக்கு உடம்புக்கு வியாதிகள் வந்த போது 70வது வயசுல அப்படி ஜரையா கிரஸ்தகா முதுமை வந்த போது வியாதிகளுக்கெல்லாம் ஃப்ரீயா வந்து, ஏன்னா எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் சக்தி இல்லை, எதிர்ப்பு சக்தி இல்லாதனால வியாதிகள்லாம் ஃப்ரீயா வந்து
என் உடம்பு ஆட்டி படைக்குது. துராபூரேன, ஆனாலும் எல்லாத்தையும் இவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லி கூட கொஞ்சம் ஜாங்கிரி சாப்பிடலாமே, லட்டு சாப்பிடலாமே. துராபூரேன காமேன, கொஞ்சம் அந்த சுகங்களை அனுபவிக்கலாம், எந்த சுகங்களை அனுபவிக்கலாம். அதான் ஆசை, மீசை நிறைச்சாலும் கிழவா உனக்கு ஆசை நிறைக்கலையே அப்படின்னு சொல்றாங்களே, அந்த பழமொழி தான் இங்க சொல்றாரு. துராபூரேன காமேன ஜரையா கிறிஸ்த தேகசிய, வயோதிக நிலை உடம்பு பாதிச்சிருக்கு, ஆனாலும் ஆசை விடலையா, இன்னும் நிறைய அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும். அந்த உடம்பு ஒத்துழைக்காத உடம்புல என்னத்த நீ அனுபவிக்க போற, மனசுதான் அலையுது. ஆமா, அந்த ஆசை அனுபவிக்கணும், இந்த ஆசை அனுபவிக்கணும், உடம்பு அதுக்கேற்ற ஒத்துழைப்பு இல்லை. நீ அதிகமா சாப்பிட்டோன்னா உனக்கு குளறுபடி ஆயிடும், உடனே ஹாஸ்பிட்டல்ல ஐசி வார்டில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அந்த நிலைமையில இருக்கிற கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கூட, அப்ப எதுக்கு ஆசைப்படுற, மனசுல ஆசை விட முடியலையே. அப்புறமா வியாதிகளை யார் படுறது, நீ தான் பண்ணணும். அதான் துராபூரேன காமேன மோகேனச்ச பலியசக, இந்த மோகம் இருக்கே, மயங்குற புத்தி ரொம்ப பலமுடையது. எல்லாத்துலயும் மயக்கம், இது வேணும் அது வேணும், அவங்க வேணும் இவங்க வேணும், அவங்க வேணும் இவங்க வேணும், அது வேணும் இது வேணும். அப்பா இதெல்லாம் நான் பேசணும்னா உண்மையிலே நீங்க பாகவதமே கேட்க மாட்டீங்க, அவ்வளவு விஷயம் இருக்குது பாகவதத்துல. நம்ம யதார்த்தமான வாழ்க்கைய நம்மளை ஜாக்கிரதைப்படுத்துது, புரிஞ்சுக்கணும். அப்புறமா அப்படி மோகம் மட்டும் பலிசா இருக்கு, ஆனா பார்த்தா நம்மளால அதை அனுபவிக்க முடியாத உடம்பு சூழ்நிலை இருக்கு. 7 வயசு போது என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சா அனுபவிக்க முடியும், எதையும் அனுபவிக்க முடியாது. ஆனா ஆசை மட்டும் நிறைய இருக்கும். ஆனா நம்ம குறைபட்டு கிடப்பான், என்னத்த வாழ்க்கையில அனுபவிச்சேன், என்ன சந்தோஷம், அடப்பாவி 70 வருஷமா இதை தாண்டா அனுபவிச்ச, புன சர்வதானம் அனுபவிச்ச, திருப்பி அர்ச்சமாக தானே திருப்பி அடிச்சிருந்தேன், எவ்வளவு தாண்டா அனுபவிப்பேன். ஆனாலும் எதுவுமே அனுபவிக்காத மாதிரி பேசுவான். எல்லா சௌக்கியங்களும் அனுபவிச்சான், திருப்தி இல்லை, அனுபவிச்சது ஞாபகத்தே இல்லை. அந்த சௌக்கியங்கள் அனுபவிச்சது மனசுல ஞாபகத்துல கூட வரல. அப்போ இது அனித்தியமான சௌக்கியங்கள் தானே. அப்போ அனுபவிக்காதது போல திருப்தி, துராபூரேன, ஐயோ எனக்கு ஆசை நிறைவேறல, என் ஆசை நிறைவேறல அப்படின்னு போய் சொல்றான். எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்கணும், பெண் ஆசை மண் ஆசை எல்லாத்தையும் அனுபவிச்சான். அனுபவிச்ச பிறகு 70 வயசுல பார்த்து குறைப்பட்டு கிடப்பானான். இப்ப என்னால எதுவும் அனுபவிக்க முடியலன்னு. இது முன்னாடி அனுபவிச்சு மட்டும் நீ என்ன சௌக்கியத்தை கண்ட, அற்ப சுகத்தை தானே கொடுத்தது, அது பெருசா ஒண்ணு பெரிய சுகம் ஒண்ணு கொடுத்து இல்லையே. இனிமேட்டு அனுபவிச்சு மட்டும் நீ என்ன பெருசா சௌகம் கொடுத்துரும், அதே தான் மறுபடியும் மறந்துடும். இப்போ உடம்பு ஒத்துழைக்கல அந்த சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு, பெண்ணாசை மண்ணாசெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு, உடம்பு அந்த ருசி ஆகாரங்கள் சாப்பிட்றதுக்கு அவன் உடம்பு ஒத்துழைக்கல 70 வயசுல. அப்படின்னும் போது குறைபடுறான். அந்த மோகமானது அவ்வளவு பலிசா இருக்குமா, அவள் எவ்வளவு அனுபவிச்சாலும் துராபூரேன காமேன, எவ்வளவு அனுபவிச்சிருப்பான், எவ்வளவு தடவை அந்த சௌக்கியங்களை அனுபவிச்சிருப்பான், பெண்ணாசை நாக்கு ருச்சி எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பான். ஆனாலும் அந்த மோகம் பலியசா இருக்குமா. துராபூரேன, ஐயோ நான் என்னத்தான் அடைஞ்சேன், நான் வாழ்க்கை அனுபவிக்க முடியலையே, சந்தோஷமா இருக்க முடியலையே அப்படின்ட்டு ஏங்குவானா. கடைசியில் வியாதிஸ்தனா இருக்கும்பொழுது கூட இப்போ கூட ஆத்ம லாபத்தை தேடிக்காம இந்த நாக்கு ருச்சிக்காகவும் இந்த புலனின்பத்துக்காக தான் அலைவானோம். அது சொல்ல, இப்படி ஏமாந்து போ சேஷம் கிரகேஷு சக்தசிய பிரமத்தசிய அபயாதிகி. பிரமத்தனை அப்படி ஏமாந்து போறானே, கவனக்குறைவா இருந்துடுறானே வாழ்க்கையில. மிச்ச காலம் 70 வயசுக்கு மேல முடியாத, முட்டிக்கால் தட்டின முடியாம பிள்ளைகள் ஏதோ சம்பாதிச்சு போட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு கிரகேஷு, அப்போ கூட பகவத் பாட்சாதி கோயில போய் பார்க்க மாட்டான், பகவத் கதைக்கு வந்துட மாட்டான், ஆத்ம லாபத்தை தேடிக்க மாட்டான், பகவன் நாமத்தை இடைவிடாமல் நாம சொல்லலான்னு வரமாட்டானா. சேஷம் கிரகேஷு சக்தசிய, இந்த குடும்பத்திலே பட்டுதல் உடையவனாக இன்னும் இவங்களுக்கு என்னென்ன செய்யலாம், பொண்ணு புள்ளி கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சுன்னா பேரம் பேத்திக்கு அவங்கள பார்க்கணும், அவர் யார் பார்க்கறது அப்படின்னு இந்த குடும்பத்திலே உழண்டு கொண்டு இருப்பானோ. சேஷம் கிரகேஷு சக்தசிய, இந்த வீட்டு மேல உள்ள பட்டுதல்ல தனக்கு அபயத்தை தேடிக்காம பிரமத்தசிய அபயாதிகி, தனக்கு அபயம் யாரு பகவான் கிருஷ்ணன் தான்ன்றதை தேடிக்காம இப்படி ஏமாந்து போறானே. இதெல்லாம் படிச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் படிக்க வேண்டிய பாகவதம் இதெல்லாம். அதான் சொல்றேன், அந்த பணத்து மேல உள்ள ஆசையை, சொத்து மேல உள்ள ஆசையை என்னமா விட முடியும்,
எந்த திருடன் கூட உயிரை பணைய வச்சு அந்த சொத்தை திருடனோ, அப்போ எவ்வளவு ஆசை இருந்தா அந்த திருடன் வந்து கோயில் பணத்தை திருடுவான், நகைகளை திருடலாம். அவ்வளோ பணம். ஏன்னா மாட்டினா நம்மளை தண்டிச்சிடுவான், ராஜா வெட்டிடுவான் அப்படின்னு தெரிஞ்சு கூட அந்த உயிரை பணைய வச்சு அந்த பணத்தை மேல திருடுறான். வியாபாரி பண்றான், கோடிக்கணக்கான பணம் வரப்போகுது அப்படின்னு வியாபாரத்துல உயிரை பணைய வச்சு எதிராளியால கொல்லப்படுவான்னு தெரிஞ்சு கூட அப்படியா சம்பாதிச்சிடணும். எப்படியா தப்பிச்சிட மாட்டோமா? ஒரு வேலை சொல்றான், இன்னைக்கு எவ்வளவு பேர் வேலைகள் வந்து உயிரை பணைய வச்சுதான் நிறைய வேலைகளே நடக்குது தெரியுமா? ஆனா அந்த பணத்து மேல உள்ள ஆசையை மட்டும் விட முடியல. உயிரை விட்டாலும் விடுவேன், பணத்து மேல ஆசையை விட மாட்டேன். இன்னைக்கு அது மாதிரி உயிரை பணைய வச்சு எத்தனையோ ஃபேக்டரி எல்லாம் பார்த்தா கை போய் கால், அதாவது அந்த இந்த மிஷின், அது என்னது அந்த மிஷின், அந்த ஏதோ பாத்திரம் செய்யற மிஷின் தமால் வந்து அடிச்சிச்சு கையில, அந்த கை துண்டா போச்சு. அது ஒரு அந்த ஒரு என்னது அந்த டை சொல்லுவாங்க, டைன்னு சொல்லுவாங்களே, அந்த பாத்திரம் அடிய டை, அதுல தெரியாம கை வச்சிட்டான், கை துண்டா போச்சு. இதுக்காக உயிரை பணைய வச்சு தானே அப்போ நிறைய பேர் வேலை செய்யறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி பெரிய பெரிய சுவர் மேலாம் டவர் மேலாம் ஏறின்னு கயிறு மேல தொங்கிலாம் வேலை செய்யறான், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த டவர் மேல இருந்து யாராங்க விழுந்தா என்ன வருது, அதெல்லாம் பாக்குறது இல்லை. பணம் பணம் பணம். அந்த பணத்துக்காக எந்த எந்த நிலைக்கு நான் என் குடும்பம் காப்பாற்றல. நான் இன்சூரன்ஸ் பண்ணி என் குடும்பம் தான். நீ ஆத்ம லாபத்தை தேடிக்கலையே, நான் செத்தா கூட என் குடும்பத்துக்கு வந்து சேரும் பணம் அப்படின்றதுலாம் இப்படி எப்படியே செய்யறாங்க பல விதமா. சில பேர் குடும்பத்துக்கு வராத வேலையெல்லாம் கூட செய்யறாங்க. குடும்பத்துக்கு தான் வேலை விட்டா குடும்பத்துக்கு ஒன்றும் வராது, ஆனா நான் வேலை செய்யறதுதான் குடும்பம் காப்பாற்றப்படும், அதனால உயிரை பணைய வச்சு செய்யறேன் அப்படின்னு செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு பிரத்யட்சமா. அதுதான் சொல்றாரு, கோன் அர்த்த திருஷ்ணாம் விசிஜத்து பிராணிப்பிய அபிய ஈப்சிதா. உயிரை விட மேலாக மதிக்கத்தக்க, ஆசைப்படத்தக்க அப்படியாப்பட்ட விஷயத்துல என்னமா அதோட திருஷ்ணியை விட முடியும் அவனால. எம் கிரீணாத் யசுபிகி பிரேஷ்டிஸ் தஸ்கரஹா சேவகோ வணிக்கு. கூலி வேலை செய்யறவனும் உயிரை பணைய வச்சு வேலை செய்யறான். வியாபாரம் பண்றவனும் அந்த வியாபார உத்தியோகத்துல எவ்வளவு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறான், உயிரை பணைய வச்சு பணத்துக்காக. திருடனும் கவர்மெண்டால தண்டிக்கப்படும் தெரிஞ்சும் திருடுறான். அப்ப என்னன்னா உயிர் மேல ஆசை இல்லை அவனுக்கு, பணத்து மேலதான் ஆசை அதிகம். இப்படியாக எதுக்காக நான் கதம் பிரியாய அனுகம்பிதாய குடும்ப போஷாய, குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக இப்படி அவஸ்தப்பட்டு சின்ன பின்னம் அடையிறான். ஆத்ம லாபத்தை தேடிகள் அப்படின்னு தான் பிரகலாதம் சொல்றார். யார்? அசுர குழந்தைகளுக்கு. அசுர குழந்தைகளா இருங்க பரவாயில்ல, ஆனா அசுர சுபாவமுடையவர்களாக இருக்காதுகள். நாளும் தெஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் அசுராத்மஜா அமலியா பக்தியா ஹரிரண்யத் விடம்பனம். சுத்தமான பக்தியில் தான் பகவான் சந்தோஷம் அடையலாம். நீ தேவனா இருக்கணும் அவசியம் இல்லை, பிராமணனா இருக்கணும் அவசியம் இல்லை, ரிஷியா இருக்கணும் அவசியம் இல்லைப்பா. நீ அசுரனாவே இருந்து பகவான் பக்தி பண்ணலாம். பகவான் ரொம்ப சீக்கிரமா சந்தோஷம் அடைவான். குடும்பத்தை திருப்திப்படுத்துறது, வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை திருப்திப்படுத்திட்டு நன்றி கேட்டவர்களா போயிடுறாங்க இல்லையா பிள்ளைகள்லாம், அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, கண் கூட பாக்குறேன்னு. அவர்களை திருப்திப்படுத்த முடியாது, இந்த குடும்பத்தை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா பகவான் ஒரே ஒரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, ஒரு புஷ்பத்தினால மட்டும் பகவான் சந்தோஷம் அடைஞ்சான். ஒரு மல்லிப்பூ புஷ்பம், ஒரு பகவானுக்கு ஒரு சாமந்தி புஷ்பத்தை போட்டா கூட, ஒரு ரோஜா புஷ்பத்தை போட்டா கூட பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடான் டக்குன்னு. ஒரு துளசி தலை மாத்திரேன பத்திரம் புஷ்பம் பலம் தோயமே, ஒரு வாழைப்பழம் வச்சா கூட பகவான், வாழைப்பழ தோலை கொடுத்த இதழல் கொடுத்த வாழைப்பழ தோலுக்கு பகவான் சந்தோஷம் அடைஞ்சான். ஒரு தோயம் தீர்த்தம் ரந்தி தேவர் கொடுத்த ஒரு தண்ணீர்னால பகவான் சந்தோஷம் அடைந்து மும்மூர்த்திகள் பிரத்யட்சமானார்கள். ஒரு தீர்த்தத்தினால மட்டும் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு பண்ணா பகவான் சந்தோஷம் அடைகிறான். அப்படியேப்பட்ட தெய்வத்துக்காக நம் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதா இல்ல இது மாதிரி அசத்தான உலகத்துக்காக நம் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதான்னு யோசிச்சு பார்த்தோம். ஆனா நன்றி உள்ள பிள்ளைகளும் இருக்கிறாங்க, நன்றியற்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதையும் சொல்லிதான் ஆகணும். பண்றாங்க,
ஆனா அவங்க சக்தி உள்ள மட்டும் தானே காப்பாற்ற முடியும். பகவான் தானே சர்வ சக்திமான், அவனால் தானே உயிரை காப்பாற்ற முடியும். டாக்டரை காப்பாற்ற முடியும்? டாக்டர் வந்து முயற்சி தான் பண்ண முடியும். பணம் ஆனா அவங்களுக்கு பணம் நிறைய செலவு பண்ணணும். அதுவும் காப்பாற்ற முடியாது, கேரண்டி கிடையாது. ஆனா பணம் நிறைய செலவு பண்ணணும் டாக்டருக்கு. ஆனா பகவானுக்கு 10 பைசா செலவில்லை. தோய தீர்த்த மாத்தத்தினாலே பகவான் சந்தோஷம் அடைந்தான். அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகான்னு ஆச்சமனம் பண்ணிடும். அப்புறம் ஒரு உத்தரணி தீர்த்தத்தினால் மட்டும் கூட பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடணும். கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சா கூட பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடறான். ஆனா குடும்பத்தை வாழ்நாள் முழுதும் திருப்தி பத்துறான். திருப்தியே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து போறான். அதனால பகவானை திருப்தி பத்துறது ரொம்ப ஈஸி, குடும்பத்தை திருப்தி பத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் பிரகலாதன் சொல்றாரு. நஹ்யச்சுதயம் பிரியணயதோ பக்வாயசோ அசுராத்மஜா ஆத்மத்வாத் சர்வபூதனான் சித்தத்வா அதிக சர்வதா. நம்ம ஹிருதயத்திலேயே பகவான் இருக்கிறான். நீ வெளியே கோயில்கள தேடி ஓடணும் அவசியம் இல்லை. நம்மளை கருணை காட்டுறது நம்ம எப்ப திரும்பி பார்ப்போம் தான் காத்துன்னு இருக்கிறான் பகவான். சித்தமா இருக்கிறான். எப்படா ராமான்னு சொல்லணும்னு காத்துனா உடனே ஹிருதயத்துல இருந்து பகவான் எழுந்து நம்மளை ரட்சிக்கிறானா. அச்சுதம் பிரேணையதோ பக்வாயசோ அசுராத்மஜா. அசுர குழந்தைகளே, அச்சுதனை பிரீதிப்படுத்துறதுக்கு, அச்சுதனை சந்தோஷப்படுறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. இந்த குடும்பத்துக்கு பிரயாசப்படுற மாதிரி அவ்வளவு பிரயாசம் கிடையாது. சுலபமா பக்தினால பகவான் உருகிடுவான் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு பிரகலாதன். நான் ஏதோ மேலோட்டமா அப்படியே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என் மனசு ஆதங்கமா இருந்தது, சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பிரகலாத உபதேசத்துல நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளது. நான் ஏதோ மேலோட்டமா தான் சொன்னேன். அது மாதிரி கடைசியில 70 வருஷம் ஆன பிறகு ஜரையா கஸ்தேக சேஷம் கிரகேஷு சக்தசியம், கடைசியில் மிச்சிருக்கிற காலம் குடும்பத்துல காக்குறான். அப்போ கூட பகவானை நோக்கி வரமாட்டான், பகவத் பக்தி நோக்கி வரமாட்டான். ஆனா நானும் கோண கோவிந்தான்னு சொல்றேன். வீட்டுல ஏதோ பக்தி பண்றான். அந்த பக்தி போதாது, ஆத்மலாபத்துக்கு போதாது. முழுசா பகவானத்துல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அந்த வாழ்க்கை தான் வேணும். அப்புறம் கோணுக்கு அப்புறமா கடைசியில என்ன பண்றான், 20 வயசு வயோதிக காலையில அல்பஹார அல்பச்சேஷ்டதா, மூச்சு அடைந்தது கோழை கட்டின்னு கஷ்டப்பட்டு அதுலயே மடிகிறான் குடும்பத்திலே, இல்லையா? என்னதான் நீ வைத்தியம் பண்ணி அது பண்ணாலும் உடம்பு ஆரோக்கியமா எத்தனை நாள் இருந்துருவேன்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போக போறேன், நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் போக போறேன். துரத்தையா ஜீவிதாசா, உண்மையிலே உயிர் வச்சுருந்த ஆசை வந்து விடுறது ரொம்ப கஷ்டம்தான். வச்சுன்னு இருந்தா மட்டும் எவ்வளவு நாள், இன்னொரு 10 வருஷம் வாழ போறேன், இன்னொரு 10 வருஷம், அது முக்கியம் இல்லை. அதை விட எவ்வளவு காலம் வாழறது முக்கியம் இல்லை. அந்த காலத்துக்குள்ள நீ என்ன சாதிச்ச? பரிசுத்த மாதிரி 30 வருஷம் தான் வாழ்ந்தேன். அந்த 30 வருஷத்துக்குள்ள என்ன சாதிச்சாருன்னா பாகவதம் கேட்டு வாழ்க்கையை கழிச்சார். பாகவத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டார், தியாகம் பண்ண. அப்படின்னு ஆயிடுச்சு இல்ல, பகவான் அப்படி ஏற்பாடு பண்ணிட்டான்ல. அது விரக்தி காரணம். அதனால பிரகலாதன் சொல்ற விஷயம்தான் கரெக்ட், பாகவதம் சொல்ற பாதை தான் சரியான பாதை. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சேஃப்டி பகவான் பார்த்துப்பான். இல்லைன்னா நம்ம சேஃப்டி நாம தான் பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம். அடுத்த நிமிஷம் என்னன்னே தெரியும் நடக்குது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னே தெரியாத நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்க முடியுமா? என்ன ஒரு அறியாம பாருங்க. முக்காலம் அறிந்த பகவானுக்கு தெரியுமா நம்ம காப்பாத்துது எப்படின்னு? அம்பரீஷன் சக்கராயுதம் கொடுத்து எதிர்காலத்துல இருந்து என்ன கேட்கணும்னே தெரியல. அம்பரீஷன் வரம் கேட்க சொன்னான். ஏன்னா என்னத்தை வரம் கேட்கறது? எல்லாத்தையும் கொடுத்துட்டே, சப்த தீபத்துக்கு அதிபதியா கொடுத்துட்டு என்ன வரங்கள்லாம் என்னத்தை கேட்கறது? எல்லாம் பூர்ணமா இருக்கு. என்ன இல்லப்பா, எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தான் தெரியும். எதிர்காலத்துல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு. அப்போ அதுக்கு தகுந்த சக்கராயத்தை கொடுத்தாரு அம்பரீஷனுக்கு, பாதுகாப்புக்காக. ஒரு ஆபத்து துர்வாசலால் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு. அதனால எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப எப்படி நான் கேட்கறது? எப்படி நீ தான் ஜெயிக்கணும் எனக்குள்ள. ஜெயத்யதி போலோ ராமஹா, ராமருக்கு தான் ஜெயம் வரும். ஜிதந்தே ஆத்ம சஸ்திரஸ்துமை, என்னுடைய சேமத்துக்காக சஸ்தி, என்னுடைய சேமத்துக்காக, என்னுடைய மங்களத்துக்காக, என்னுடைய சேமத்துக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, என் யோகக்ஷேமத்துக்காக
என் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும், உன்னுடைய பாகவ தர்மம் தான் ஜெயிக்கணும். புரியுதா? என்னுடைய ஆசைகள் ஜெயிக்க கூடாது. நான் தப்பா தான் சிந்திப்பேன், தப்பா ஆசைப்படுவேன், அதெல்லாம் நிறைவேறக்கூடாது. உன்னுடைய அபயம், உன்னுடைய கரம் என் சிரசுல பட்டு, அதான் பத்மகர பிரசாதகா, அந்த தாமரை கரங்கள் பிரகலாதன் தள்ள சூட்டின மாதிரி என் தள்ள சூட்டி எனக்கு அபயத்தை நீ தான் கொடுக்கணும். நீ காப்பாற்றும் போது எந்த நெருப்புனா போட்டா கூட பிரகலாதன் தப்பிச்சிடுவான். பகவான் காப்பாற்றுறவன எந்த யமனாலையும் சரி இரணிகசிபு யாராலையும் அழிக்க முடியாது. பகவானால காப்பாற்றப்படாதது, அவன் என்னதான் வரங்கள் வாங்கின எத்தனை வரோர்ஜிதம், யாரு இரணிகசிபு வரம் அந்த வண்டி கிஷ் போட்டு போயிட்டாரு, ஒரு நிமிஷத்துல மண்டிடுவான். திஷ்ட ரக்ஷிதம் யம தர்மராஜா சொல்றாரு 7வது ஸ்கந்தத்துல. வழியில கிடக்கிறது அனாதையா ஒரு பொருள், ஆனா பார்த்தா யாரும் மக்கள் அந்த பக்கம் தான் போறாங்க வராங்க, ஆனா அந்த பொருள் அப்படியே அந்த வழியில இருக்குது. அவரும் பார்த்தா இவன் நம்ம எங்க விட்டு அந்த பொருள், பகவானே அந்த பொருள் பாதுகாப்பா இருக்கணும் வந்து பார்த்தா அந்த பொருள் அப்படியே பாதுகாப்பா இருக்குது. அந்த பொருள் எடுத்து போறான். இவ்வளவு மக்கள் போறாங்க வராங்க, போற வழியில அந்த பொருள் அப்படியே இருக்குது. அப்போ இவனுக்கு அந்த பொருள் கிடைச்சது. எதனால? பகவானால் காப்பாற்றப்பட்ட அந்த பொருள் யாராலையும் களவாட முடியாது, அதை எடுத்துக்கிறான். ஆனா வீட்டிலேயே ரட்சிக்கப்பட்ட சுயக்ஞன்னு ஒரு ராஜா, சதுரங்க சைன்யங்கள் இருக்கு. அந்த கதையை வந்து யார் சொல்றதுன்னா இரணிகசிபு. இரணிகசிபு அவதார புருஷன், ஜெய விஜயர்ல ஜெயன். அவனுக்கு அந்த ஞானம் உண்டு. ஆனா வைகுண்டவாசி, அவன் தபஸ்வி. அந்த வைகுண்டவாசி ஒண்ணு இருக்கட்டும், தபஸ்வி வேற. தபஸ்னால் கட்சி ஞானம் இருக்கு அவனுக்கு. அவன் சொல்ல போனா மெயினா வந்து அவன் தபஸ்வி, வைகுண்டவாசி, அதான் மெயின். அந்த ஞானம் இருக்கு. அப்ப பகவானை பகைச்சிருக்கானேன்னா அவன் அப்படித்தான் வந்தவனும் அவன் தள்ள விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பகைச்சிடான் பகவானை தவிர. ஆனா என்ன காட்டுறான், அவதார புருஷன் தானே ஜெய விஜயன். அவன் இந்திரியங்களால இந்திரியங்களை வெல்லாதவனால இந்த 14 உலகம் அடைஞ்ச திருப்தி இல்லாத இருப்பாங்க அப்படின்றது காண்பிக்கிறார். அவர்லாம் அவதார புருஷர்கள் தானே. இரணிகசிபு தன் வாழ்க்கை மூலமா பாடத்தை சொன்னான், ராவணன் தன் வாழ்க்கை மூலமா பாடத்தை சொன்னான். காமத்துல உட்பட்டா என்ன மாதிரி கூண்டோடு அழிய வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னான் ராவணன். ஏன்னா அவர்லாம் அவதார புருஷர்கள் தானே. இப்போ எதிரிகளாக ராமரா வந்தாதான் அவதாரம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுபோல எதிரிகள் ரூபத்துல கம்சன் மூலமா, இரணிகசிபு மூலமா, ராவணன் மூலமா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. கம்சன் மூலியமா, ராவணன் மூலியமா இரணிகசிபுன்னா எங்களை மாதிரி வாழாதீங்க, ராமர் மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து என்ன பகவானுடைய பக்தர்கள் தான். வைகுண்டத்துல வந்தவங்க தான் அந்த ஜெய விஜயர்கள். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து வந்தாங்க. இப்படி மாதிரி கஷ்டம், இது மாதிரி எதிரிகளா இருந்த பகவானுக்கு இந்த துன்பங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரிய சௌக்கியங்கள்ல சந்தோஷம் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் பாகவதத்துல கொஞ்சம் மனசை நினையணும். மனசை துவைச்சேத்தான் அந்த மனசு பரிசுத்தமாகும், நம்ம வைராக்கியம் உண்டாகும், பகவானை பத்தி கொஞ்சமா நினைக்க முடியும். சும்மா கிருஷ்ணலீலைகள் விளையாட்டு, குழந்தை கிருஷ்ண லீலைகள் அப்படின்னு தோணிடும். ஏன்னா இந்த 7வது ஸ்கந்தம் இப்போ பகவத் சரித்திரம் படிக்கிறோம். இது மாதிரி இந்த இல்லாட்டி வந்து டைரக்டா நம்ம கிருஷ்ணலீலைகளை படிச்சோம்னா அது குழந்தையினுடைய லீலை, விளையாட்டு லீலை, குழந்தை பருவத்தினுடைய லீலை, பால லீலைகள் அப்படின்னு தோணுமே தவிர அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம போயிடும். அதனாலதான் 9 ஸ்கந்தமும் படிக்கணும். தசமஸ்ய விசுத்தி அர்த்தம், 10வது ஸ்கந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் அடையத்துக்கு தான் இந்த 9 ஸ்கந்தங்களும். இப்போ உன் வாழ்க்கையில நீ வந்து அப்பதான் ஃப்ரீயா நீ கிருஷ்ண பக்தியில ரிலாக்ஸா ஈடுபடுவ. இல்லைன்னா குடும்ப கவலைகள் ஒரு பக்கம் உன்னை வாட்டி எடுக்கும். அப்ப நீ கிருஷ்ண பக்தியும் பண்றதுன்னா அது அறகுறை பக்தி தான், அதுல பிரயோஜனமே இல்லை. சரி, அப்படிதான் பக்தி பண்ண, அப்பயே நீ உன்னை கஷ்டப்படுற இன்னைக்கு அப்படின்னா நீ சரியா பக்தி பண்ணலன்னு அர்த்தம். உன் பக்தியில ஏதோ குளறுபடி இருக்குன்னு அர்த்தம், அதான் கஷ்டப்படுற. நானும் தான் கோண கோவிந்தா பக்தி பண்றேன், இல்லை சரியா பக்தி பண்ணல, இல்லைன்னு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்படுறது ரிசல்ட்டை வச்சே தெரிஞ்சுக்கலாம். நாம வந்து டேலி ஆகாத வச்சே தெரிஞ்சுக்கலாம், ஃபார்முலா சரியா போடல, அதாவது கணக்கு சரியா போடலன்ட்டு இல்லையா. அதனால நம்ம சரியா பகவத் பக்தி பண்ணா நல்லாவே இல்லை, இன்னைக்கு வாழ்க்கை சரியா இருக்கும். சரியா பண்ணாதனால்தான் இன்னைக்கு வாழ்க்கை கஷ்டப்படுறது. நம்ம ரிசல்ட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம எக்ஸாம் சரியா எழுதணுமா இல்லையான்ட்டு. அதனால நம்ம வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியா பக்தி பண்ணோமா இல்லையான்ட்டு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவங்க மனசாட்சியே அது ஒருத்தம் புரிஞ்சுப்பாங்க.
அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையில சரியா வாழ வேண்டிய காலத்துல பகவத் பக்தி பண்ண வேண்டிய காலத்திலாம் வீணாகிட்டு இப்ப குத்துதே கூடியது என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்றாரு பிரகலாதன், அருமையா சொல்றாரு எல்லாத்தையும். அப்பா உலகத்தெல்லாம் ஜெயிச்சேன்னு சொல்றியாப்பா, உனக்குள்ள இருக்கிற காம குரோத லோகங்களை ஜெயிக்கலையாப்பா? சொல்ல போனா என்னை விட அதிகமா பகவானை நீ தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு விதிக்கப்பட்டது அப்படி. இரண்யகசிபுக்கு விரோத பாவத்தோட பகவான் நினைச்சான். சரி, அது போகட்டும். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவானால பாதுகாக்கப்பட்டது பிரகலாதன். நெருப்புல போடப்பட்டாலும் உயிரோடு எழுந்தான். யானை விட்டு மெதிக்க வச்சாலும் அவன் மெதிக்கப்படலை. சூளங்களால் குத்தினாலும் அந்த சூளங்கள் மழுங்கி போச்சு. பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான். கடல்ல தூக்கி போடும்போது கூட கல்லை தூக்கி கடல்ல போடும், அந்த கல்லே படகா மாதிரி அவரை கரையேற்றிச்சு. எந்த விஷம் கொடுத்தாலும் பாதிக்கப்படலை. அப்ப எப்படி பிரகலாதன அப்புறம் பகவான ரட்சிக்கப்படுற குழந்தை, 5 வயசு பையன். ஆனா பல பேரை வதம் பண்ணியிருக்கான் இரண்யகசிபு. ஆனா தான் பத்த பிள்ளை ஒரு பாகவதரம் ஒண்ணுமே அசைக்கவே முடியல. அப்ப இவனுடைய பலத்தை விட அந்த பிரகலாதன் பலசாலியா இருந்தான். ஏன்னா பிரகலாதனுக்குள்ள பகவான் இருக்கான். பகவத் பலத்துக்கு முன்னாடி இவன் பலம் ஏமாத்திரம். பகவான் கொடுத்த பலம் தான் பிரம்மதேவருக்கு. அந்த பிரம்மதேவர் போட்ட பிச்சை தான் இரண்யகசிபனுடைய பலம். அது என்னமா பண்ணிட்டோம்? இதெல்லாம் கதையா பேசிட்டு போறதுக்காக கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். பாகவத வெறும் கதை புஸ்தகம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த 9 ஸ்கந்தங்களை நல்லா படிச்சா மனசு பக்குவம் அடையும். அதுக்கு பிறகுதான் கிருஷ்ண லீலைகள். இது குழந்தை லீலை இல்லை, அவன் தான் பரபிரம்ம ஸ்வரூபம். கிருஷ்ணனுடைய லீலைகள் இதுதான் கிருஷ்ண லீலைகள் தான் படிக்கணும். கிருஷ்ண லீலைகள் தான் தெரிஞ்சு கிருஷ்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வாழ்க்கை உண்மையான சேஃப்டி, உண்மையான பாதுகாப்பு. அவன் தான் நம்ம காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு, ரக்ஷகன் அப்படின்னு ஒரு குழந்தை விளையாட்டா பார்க்காம அந்த கிருஷ்ணனை அதை புரிஞ்சிக்கூடிய இந்த 9 ஸ்கந்தங்களும் படிச்சுட்டு அப்ப அந்த குழந்தை யாரு, கிருஷ்ண பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சத்தியவர்தம் சத்தியபரம் திரு சத்தியம் சத்திய ஸ்ரீயோனி நிகிதம் சத்தியன்னு சொல்லிட்டு அந்த சத்தியஸ்வரூபியா இருக்கக்கூடிய பகவானை சத்தியமா வழிபடுவோம். இல்லைன்னா போலியாதான் நம்மளே ஏமாத்திட்டு பக்தி பண்ண வேண்டியிருக்கும். உலக ஆசைகளும் இருக்கும், பகவத் பக்தியும் பண்ணும். அதனால 9 ஸ்கந்தங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கிரகிச்சுண்டு இந்த பிரகலாத உபதேசங்கள், பரதேவீஸ்வர உபதேசங்கள், ரிஷபதேவருடைய உபதேசங்கள், சனகாதி முனிவருடைய உபதேசங்கள், புது சக்கரவர்த்திக்கு பண்ணது, இதெல்லாம் நல்லா படிச்சோம்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கபில வாசுதேவருடைய உபதேசங்கள் இதெல்லாம் படிக்கணும். படிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் மனசை பக்குவப்படுத்தக்கூடியது. பாகவதம் வெறும் கதை புஸ்தகம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும். இதுல சொல்றதுபடி வாழ்க்கை வாழணும். வெளிப்புறமா நான் சொல்றதுன்னா மனமாற்றம் ஏற்படாம வெளிப்புறமான சம்பிரதாய சடங்குகள் மட்டும் கடைப்பிடிக்கிறது பாகவத தர்மம் கிடையாது. நீ வெளிப்புறமா சடங்கு சம்பிரதாயம் விட்டாலும் பரவாயில்ல, ஆந்தரிகமான மாற்றங்கள் மனசுனால இந்த பக்குவம் அடையணும். இந்த பாகவதத்துல சொல்லப்படி வாழ்க்கையை பகவானுக்கு உகந்த மலராக இந்த ஹிருதயத்தை மாற்றணும். அப்படின்னு மனமாற்றம் ஏற்படணும். மனமாற்றத்தினால பக்குவம் அடையணும். பகவானுக்கு உண்மையா நம்ம அர்ப்பணம் பண்ணணும் வாழ்க்கையை. அதுதான் பாகவத தர்மத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை. அதனால பக்தர்கள் சொல்றத கொஞ்சம் அலட்சியப்படுத்தாம ரிலாக்ஸா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில அவ்வளவு விஷயங்கள் தவற விட்டு இருக்கிறோம். நம்ம என்னமோ லாபத்தை தேடி ஓடுறோம்னு சொல்லிட்டு துன்பத்தை மட்டும்தான் வாங்கி வச்சுட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கணும். ராம ராம சீதாபதி ராம 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 ராம. श्री रामनाथ सिंह की जय, आंजनेय स्वामी की जय, साधु मंदिर की जय, राम 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 राम। श्रीमद् भागवत भगवान की जय, राम 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 राम।